அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். 1284வது நிகழ்ச்சி கலந்துரையாடல். இன்றைய இளைஞர்களின் சிறந்த குணங்கள். இந்த தலைப்பு ஏன் யோசித்தேன்னா, இன்னைக்கு நம்ம இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம்னா, இளைஞர்கள் பேசுறத நம்மளால காது விட்டு கேட்க முடியல. பேசுறது சரி, அவங்க போடுற பதிவுகளும் சரி, யூடியூப்லயும் சரி, அவங்க போடுறதெல்லாம் காது விட்டு கேட்க முடியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. இது வந்து இப்ப இருக்கிற இளைஞர்கள் எவ்வளவு பேர் இதை பேசுறாங்க அப்படின்னு. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் 7 கோடி பேர் நம்ம ரஷ்னா 2 கோடி பேர் இளைஞர்கள் இருக்காங்க. 2 கோடி பேர் இளைஞர்கள் இருக்காங்க. அந்த இளைஞர்கள்ல 2 கோடி பேர் பர்சன்டேஜ் எடுத்துட்டோம்னா அப்ராக்சிமேட்டா 1.9 வச்சுக்கீங்களா, 1.92. அதுல வந்து அடல்சன்ட் வந்து ஒரு 15ல இருந்து 19 வயசுல இருக்கிறவங்க ஒரு 65 லட்சம் பேர் இருக்காங்க. யூத் அடல்ட் ஒரு 20ல இருந்து 24 வயசு உள்ளவங்க ஒரு 70 லட்சம் பேர் இருக்காங்க. அப்புறம் எமர்ஜிங் அடல்ட் அப்படின்ட்டு 25ல இருந்து ஒரு 29 வரைக்கும் வச்சுக்கினா கூட அவங்க ஒரு 70 லட்சம் பேர் இருக்காங்க. மொத்தத்துல ஒரு 2 கோடி பேர் நியர்பை இருக்கிறாங்க. இந்த 2 கோடி பேர்ல நம்ம வந்து ஹையஸ்ட் லிட்ரஸியும் ரேட்டும் மெயின்டைன் பண்றோம். இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தோம். அரவிந்த் சீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இன்னைக்கு பெர்ஃபெக்ட்லிட்டி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன்ஸ் இதுல வந்து நம்ம ChatGPT மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருக்காரு. அவரு எல்லா கம்பெனிலையும் ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து அவர் சிஇஓவா இந்த ஒர்க் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி 3வது பணக்காரனா இருக்கிறார். இன்னைக்கு லிஸ்ட்ல வந்து 3வது பணக்காரனா இருக்கிறார். இஸ் அபவுட் 31 இயர்ஸ் தான். 31 வயசு தான் ஆகுது. இப்போ நிறைய யார் பேர் என்ன? அரவிந்த் சீனிவாசன். தமிழ்நாட்டுல ஐஐடில படிச்சது. அவர் தான் போன 2 நாளைக்கு நான் நியூஸ்ல சொன்னாங்க. அவரு அந்த மாதிரி இளைஞர்கள் அந்த மாதிரி இவரை மாதிரி வந்து இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்தது. என்ன அப்ளிகேஷன்? இங்கிலீஷ் டு ஹாஹா, ஒரு இங்கிலீஷ் லேர்னிங் ஒரு அப்ளிகேஷன் வந்தது. ஞாபகம் இதுல ஏஐ அப்ளிகேஷன் இருக்கு. யாருக்கு ஞாபகம்? இங்கிலீஷ் லேர்னிங் தமிழ்நாட்டு லேர்ன் இங்கிலீஷ்க்கு ஒரு அப்ளிகேஷன் இருந்தது. இதுல ஆப் யார்? ஸ்ரீதர். இதுல தமிழ்நாட்டுல வந்து ஒருத்தர் ஒரு ஃபேமஸ் அப்ளிகேஷன் இப்போ லேட்டஸ்டா ஆப் இது. சரி, ஓகே, அது ஞாபகம் சொல்றேன். அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணவனும் ஒரு யங்ஸ்டர் தான், யங் சிஇஓ தான். நல்ல டெவலப்மெண்ட். இன்னைக்கு நிறைய கேபிட்டல் வெஞ்சர்லாம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இந்த மாதிரி பல இளைஞர்கள் பிசினஸ் பண்றாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் நமக்கு வந்துன்னே இருக்குதுன்றப்ப அந்த பர்சன்டேஜ் ஆஃப் இளைஞர்கள் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதிகமாலாம் இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கும். ஜீவனா ஒரு 5% இருக்குமான்றது எனக்கு டவுட் தான். அப்போ 95% வந்து நமக்கு வந்து தெரியாத இடன் பொட்டன்ஷியலிட்டி இருக்கிறப்ப வந்து நிறைய பேர் நம்ம கண்ணுக்கு தெரியாத பலர் வந்து நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% 20% ஆச்சும் ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கிறாங்கன்றது தான் நிதர்சனம். அப்போ ஒரு தொழில் பண்றதோ ஒரு மற்ற வேலைகள் செய்யறதோ எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களோட குணங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் சுத்தியும் நம்மளை சுத்தியும் பல இளைஞர்களை நம்ம பார்த்து அந்த மாதிரி பல இளைஞர்களை பாக்குறப்ப அப்ப அவங்களோட பிளஸ் பாயிண்ட்ல என்ன அப்படின்னு நாம அப்சர்வ் பண்ணியிருந்தோம்னா அதெல்லாம் பேசிட்டு நம்ம கொஞ்சம் எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு போயிட்டு இருக்க சமுதாயத்துல இந்த நேரத்துல கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி நல்ல குணம் உடையவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றது சொல்றது ஒரு பக்கம், என்னெல்லாம் குணம் இருக்குதுன்றது சொல்றது ஒரு பக்கம். அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம கொடுக்கும் போது வந்து
ஒரு ஒரு திசை திருப்பின மடைமாற்றம் செஞ்ச மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்கிற ஒரு 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 நிலையை வந்து கொஞ்சம் மடைமாற்றம் பண்ணி விடலாமே அப்படின்ற ஒரு ஐடியா தான். நம்ம நினைக்கலாம் நம்ம செஞ்சா உடனே மடைமாற்றம் ஆயிடுமான்ட்டு. நிச்சயமா இல்லை, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா வந்து எவ்வளவு பெரிய பயணமும் ஒரு அடி ஸ்டெப்ல தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றதுதான் தத்துவம். ஒரு அடி எடுத்து வச்சாதான் ஸ்டார்ட். அந்த அடி எடுத்து வைக்கிறது நாம முதல் அடியா இருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து கலந்துரையாடல் போட்டேன். சோ நீங்க சுத்தி பார்க்கிற இளைஞர்களோட நல்ல குணங்கள், சிறந்த குணங்கள், மிகச்சிறந்த குணங்கள் உங்களுக்கு எதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க? அந்த மாதிரி பள்ளியில பார்த்துருக்கலாம், காலேஜ்ல பார்த்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைங்கள் பார்த்துருக்கலாம், நம்ம சுத்தி இருக்கிற எவ்வளவு பேர் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ணிட்டு சொல்லணும்னா என்ன மாதிரி நல்ல குணங்கள்லாம் வச்சிருக்காங்க இளைஞர்கள், எவ்வளவு செயல்கள் பண்றாங்க, ஆக்டிவா இருக்கிறாங்க, என்னென்னோ பண்றாங்கன்றது நிறைய இருக்காங்க. அதை வந்து நம்ம எடுத்து பேசணுன்றதுதான். ஸோ அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. ஒரு ஒருத்தரா பேசலாம். யார் பேசுறீங்களோ பேசுங்க. அடுத்து யார் பேசு? கல்யாணி ஸ்ரீதரா. கல்யாணா எப்படி? ரவி சார் பேசுங்க. உங்க ஸ்கூல் பத்தி பேசுங்க. மைக் அடுத்து. இல்ல, நான் இப்ப பேசல. நீங்க வசந்தி மேடம், அப்புறம் செல்வகுமார் சார், அந்த மாதிரி கோபாலரத்னம் சார் இருக்காரு. நல்லா அவர் பேசிட்டோம். வசந்தி மேடம் பேசிட்டாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து அப்படியே காப்பி அடிச்சுக்கலாம். வசந்தி மேடம் யுஎஸ் பீப்புள் பத்தி பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் லோக்கல் பத்தி பேசுறோம்ன்ற யோசித்தேன். சார், நான் பாக்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த காலத்துலயும் அப்படிதான், இந்த காலத்துலயும் அப்படிதான் அப்படின்னு சொல்லணும். நல்லவங்களும் இருக்காங்க, அதே மாதிரி கொஞ்சம் யோசிக்காத பசங்களும் இருக்கிறாங்க. இப்போ நடந்த அந்த கரூர் இன்சிடென்ட்ல கூட ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆச்சுன்னு சொல்லி ஒரு இடத்துல படிச்சேன். அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் எல்லாரையும் சேர்த்துனதுக்கு அப்புறம் சில பேர் வந்து தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர்கள் கூட்டம் சுத்திட்டதே இருந்ததா ஒரு இடத்துல படிச்சேன் நானு. அது ஒரு சிறப்பான விஷயம். அவங்க ஏதாவது ஒரு கட்சிக்கு கூட பண்ணிருக்கலாம், அந்த கட்சியை மேம்படுத்துறதுக்காக பண்ணிருக்கலாம். அதெல்லாம் நம்ம தள்ளி வச்சிடலாம். ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஆமா சார், அந்த இடத்துல அவங்க வந்து அந்த தேவைக்கு வந்து நைட்டு வந்தது மட்டும் இல்லாம, அந்த பர்டிகுலர் ஜேர்னலிஸ்டோ யாரோ ஒருத்தர் அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த நாள் காலையில வந்தப்பவும் அவங்க வந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அங்க இருந்த அந்த மக்கள் இதானாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தண்ணியும் சாப்பாடும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ அது ஒரு பெரிய சேவை தான் அந்த இடத்துல. அந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம வந்து பாக்குறோம், பார்க்காம இல்லை. இப்ப பசங்க வந்து இப்போ ஒரு பஸ்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட விளையாட்டு போல இருக்கிற பசங்க இருக்கிறாங்க. அதே சமயம் கொஞ்சம் பொறுப்பா இருந்து ஏதாவது ஒரு தவறு நடந்தா உடனே ஓடி போய் ஹெல்ப் பண்ற பசங்களும் இருக்கிறாங்க. அது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சார். இதுதான் பர்டிகுலரான எனக்கு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்ல தெரியல. ஆனா வந்து அங்கங்க பாக்குறப்ப நம்ம பாக்குறோம். இப்போ வண்டியில போயிட்டு இருக்கிறப்ப கூட ஏதோ ஒரு இடத்துல ஸ்கூட்டர்ல யாராவது விழுந்தா கூட அந்த இடத்துல உடனே ஒரு 4 பேர் வர்றாங்க. 4 பேர் கேமரா வச்சுட்டு நிக்கிறான் அப்படின்னாலும் 4 பேர் ஓடி வந்து ஹெல்ப் பண்றதுக்கும் இருக்காங்க. சோ நம்ம வந்து எல்லாரையும் குறை சொல்லிட முடியாது. ஏதோ ஒரு 4 தப்பு நடக்கிறதுனால எல்லாரையும் இது பண்ணிட முடியாது இல்ல சார். அப்படிதான் நான் பாக்குறேன் நான். இது நல்ல செய்தி தான். ஆக்சுவலா இது வந்து தெரியாத செய்தி. எவ்வளவு பேருக்கு தெரியும் இந்த விஷயம்? இது தெரியாது இல்ல, பலருக்கு தெரியாது இல்ல. இது ஒரு இவ்வளவு பெரிய இன்சிடென்ட்ல இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் போய் உதவி இருக்காங்கன்றது ஒரு பக்கம். ஹாஸ்பிட்டல்ல கூட பல யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் தூக்கிட்டு ஓடினவங்க, குழந்தைங்களை தூக்கிட்டு ஓடினவங்க, அவங்க விழுந்தவங்களை தூக்கிட்டு ஓடினவங்க, ஆம்புலன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓடின யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த அவனுக்கெல்லாம் நல்ல அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, இப்ப காப்பாத்தி அவனை இவ்வளவு இது இருக்கணும் அப்படின்றது. எவ்வளவு பேர் இருந்தாங்க, துடிச்சு போன இளைஞர்கள்லாம் இருந்தாங்க. இப்போ இன்னொன்னு கூட பார்த்தேன் சார். இப்ப வந்து அந்த மதுரையில நடந்த இன்சிடென்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் ஜென்ரலா நான் பாலிடிக்ஸ் பேசல, ஜஸ்ட் பர்சன். அது என்னன்னா அந்த இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க உள்ள வந்து தலைவர் என்ட்ரான உடனே அவரை பார்த்த கொஞ்ச நேரத்துல தே ஆல் வேர் கோயிங் பேக். ஈவன் அவங்க வந்து தே வர் நாட் வெயிட்டிங் ஃபார் த பர்சன் டு ஸ்பீக், அதெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த இடத்துல இதாகுது. மற்றபடி அவங்க வந்து கிளம்பி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த சீன்லயே நம்ம தொலைக்காட்சியில நிறைய இடத்துல காமிச்சாங்க அந்த சீனு.
அதனால அதுவும் அதனால அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பேருக்காக ஒரு என்ன இருந்தாலும் ஒரு இது இருக்கும்ல சார், ஒரு புகழுக்குன்னு சொல்லுவோம், ஒரு ஒரு ஆசைக்கு நம்ம பேசுறது அப்படிங்கிறது. இப்ப நம்மளே இருக்கோம், நம்ம இவ்வளவு நம்ம பெரியவங்களா இருந்தா கூட ஒருத்தங்களை பார்க்கும் போது நம்மளும் சந்தோஷப்படுறோம்ல. இப்போ ஒருத்தரை போய் அன்னைக்கு OG மகேந்திரனை பார்த்து அவரை நான் முதலே பார்த்திருக்கேன், இருந்தாலும் அவரை பார்த்தேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் தான். ஒரு கலைஞர் அவ்வளவு பெரிய படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காரு, எத்தனையோ வருஷமா நடிக்கிறாரு, அவரை பார்க்கிறோம். அதுக்குன்னு நம்ம ஓடி போய் பார்க்காததுக்கு நம்மளோட மெச்சூரிட்டி காரணம். அந்த மெச்சூரிட்டி பசங்களுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கதானே சார் செய்யும். நிச்சயமா அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது வந்து இது வந்து ஈர்ப்புன்றது ஒரு சில இது இருக்கு. அது வந்து அது பிரச்சனை இல்லை. அதுல என்ன எப்படி நடந்துக்கிறோன்றதுதான் அங்க முக்கியமே தவிர பாக்குறது தப்பு இல்லை. எப்படி நடந்துக்கிறோம்ன்றதுதான் உங்களோட நீங்க நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்கன்றத சொல்லுது வெளிப்படையா. நான் கொஞ்சம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால இங்க அடையார் ஆனந்த பவன்ல நானும் இவரும் சாப்பிட போயிருந்தோம். அப்ப போனப்ப பாத்தீங்கன்னா நான் உட்கார்ந்திருக்கேன், இவர் ஏத்த மாதிரி உட்கார்ந்திருக்காரு. ஓகேங்களா? நாங்க உட்கார்ந்து இருக்கிறதுல இருந்து இந்த சைட்ல ஒரு இடத்துல வந்து ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. நான் இங்க இருந்து ஆர்டர் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா பார்த்திபன் மாதிரி இருந்தது. நான் வந்துட்டு இவர்கிட்ட சொல்றேன், என்னங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சட்டுன்னு என்ன அவ்வளவு உடனே இதாகல. அப்ப நான் சொல்லிட்டு பார்த்திபன் மாதிரி இருக்கு இல்லைங்க அப்படின்னா அவரு திரும்பி பார்த்துட்டு சொன்னார், அவரேதான் அப்படின்னாரு. நான் இங்க உட்காந்துட்டு நான் வந்து எந்திரிச்செல்லாம் போகல, ஒண்ணும் பண்ணல. நான் இங்க உட்காந்துட்டு என்ன பண்ணேன், ஜஸ்ட் கையை மட்டும் ஆட்டினேன். அவரும் திருப்பி கையாட்டினாரு. அதுக்கப்புறம் வந்து சிரிச்சேன். நான் சும்மா ஒரு ஆக்ஷன்ல தான் பேசினேன். அதுக்கப்புறம் சொன்னேன், ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு ஆக்ஷன்ல தான் கேட்டேன். அவர் வந்து நான் அப்புறம் வரேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு அவர் வந்து கை கழுவ போயிட்டாரு. சரி நான் விட்டுட்டேன். சரி அவர் எந்திரிச்ச மனுஷன் கை கழுவ போறாரு, அதுக்கப்புறம் நம்ம வந்து பின்னாலே எந்திரிச்சு போறது அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். அப்ப வந்து அவங்க குரூப்ல இருந்து ஒரு பையன் வந்தாப்படி. அந்த பையன் வந்து சொன்னாப்படி, மேடம் உங்க போன் கொடுங்க, நான் போட்டோ எடுக்கிறேன். சார் வருவாரு, உங்ககிட்ட வந்து உட்காருவாரு, உட்கார்ந்த உடனே நான் போட்டோ எடுத்துறேன், ஏன்னா மத்தவங்க எல்லாம் வந்தா இதாகும், சார் வருவாரு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போனை கொடுத்துட்டேன். இவரும் வந்து ஏன்னா ஏத்த மாதிரி உட்காந்தா இவரு வர மாட்டாருன்னு சொல்லிட்டு இவரு எந்திரிச்சு வந்து என் பக்கத்துலயே உட்காந்துட்டாரு. அவரு கை கழுவிட்டு வந்து பக்கத்துல வந்து உட்காந்து போட்டோ எடுத்துட்டு பேசிட்டு போனாரு. ஓகே, இது வந்து ஒரு மெச்சூர்டு மூமெண்ட். இது நம்ம வந்து அவங்களுக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அவங்களும் அதுக்கு கிளாரிட்டி இருக்குது, வராங்க போடுறாங்க. ஓகே, ரவி சார் எதுவும் சொல்ல வந்தார். சார் நான் ஜென்ரலாக இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருந்தது. அதாவது ஏபியில் வந்து ஒரு பாழடைஞ்ச குளம் இருந்தது. அந்த குளம் வந்து ஒரு இளைஞர் போய் பார்க்குறான். அது வந்து ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கு, அதை க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் கிராமத்தில் இருக்கவங்கலாம் சேர்ந்து அதை க்ளீன் பண்ணி அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக, அதாவது நீச்சல் அடிக்கிற அளவுக்கு அந்த கோயிலையும் க்ளீன் பண்ணி அவ்வளோ பெரிய அந்த குளத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கங்கே சில இளைஞர்கள் அதை நல்லது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது வெளி உலகத்துக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிகிறதெல்லாம் அவங்க பண்ணுற அடாவடி தான் வெளியே தெரியுது. ஸ்டேஷனில் பட்டாக்க போகிறது, பஸ்ஸில் கரெக்டாக பண்ணுறது, அதெல்லாம் நமக்கு தெரியுது. ஈவன் நம்ம ட்ரெயினில் போகும்போது கூட நம்ம சில பேர் முக்கால்வாசி இளைஞர்கள் வந்து அந்த அப்பர் பர்த்து கேட்டால் கொடுத்துருவாங்க. ஆனால் சில பேர் கொடுக்காத இளைஞர்களும் இருக்காங்க, 2 பக்கமும் இருக்காங்க. எது மெஜாரிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இந்த கோவையில் வந்து இந்த துளின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க வந்து அந்த நிறைய நீர்நிலைகள்லாம் க்ளீன் பண்ணுற இதில் வந்து நிறைய இளைஞர்கள் அதில் இணைஞ்சிட்டு இப்போ அந்த நீர்நிலைகள்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது கோவையை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி அங்கங்கே வந்து இளைஞர்கள் நல்ல இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது சிலது தெரியுது, சிலது தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான். நம்மளுக்கு மெஜாரிட்டியாக தெரியுது, இந்த நெகட்டிவ் திங்ஸும் நம்மளுக்கு தெரியுது. அதை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ. சரி, இப்போ ஒண்ணு சார் ரவி சார் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லணும்னா, இப்போ அந்த பசங்களோட எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கும்ல சார், அவங்களுக்கு இந்த வயசுல ஒரு எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கும். அந்த எனர்ஜிய வெறும் படிக்கிறது மட்டுமே டைரக்ட் பண்ணி நீ படிக்கணுங்கிறத மட்டுமே சொல்லாம, இப்ப சார் சொல்ற மாதிரியான ஒரு குளங்களுடைய சுத்தம் பண்றது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எடுத்து கொண்டு வந்தோம்னா அவங்களோட எனர்ஜியும் ஒரு அவுட்லெட் இருக்கும். எனர்ஜிக்கு படிக்கிறதுக்கும் ஒரு ஆக்டிவ்னஸ் தானே சார். ஒரே மாதிரியே உட்காந்துட்டே இருக்கிறத விட நம்ம அந்த ஒன்ன எய்ம் பண்ணியே நம்ம பேசும்போதுதான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனும் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கே இருக்கும்ல. நம்ம ஏதாவது நீங்க திருப்ப ஒரே விஷயத்த எங்கிட்ட சொல்லிட்டே இருந்தா எனக்கே இரிட்டேட் ஆகும். அந்த மாதிரி பசங்களுக்கும் அந்த ஒன்ன மட்டுமே காமிக்காம ஸ்போர்ட்ஸ்ன்னு காமிக்கிறாங்க. பட் ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த ஒரு இது வந்துடாது. ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸும் கொஞ்சம் இருந்தா அது இட் வில் கைட் தெம். இப்ப சார் சொன்ன மாதிரி அந்த லோயர் பர்த் அப்பர் பர்த் கொடுக்கறது அப்படின்னாக்க, இப்ப ரீசெண்டா ஒருத்தங்க ட்ரெயின்ல போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, ஒரு ஆள் வந்துட்டு ஹி டிட் நாட் சேஞ்ச் பண்ணி படுங்கன்னு சொன்னதுக்கு பெரியவர் தான், அந்த பக்கம் லோயர் பர்த் தான், கொடுக்கவே மாட்டேன்ட்டாராம்.
ஸோ பசங்க பண்றத வந்து பெரியவங்க பண்றது இல்ல. என்னோட சீட் இதான், நான் இங்கதான் படுப்பேன் அப்படின்ட்டு. அங்க ஃபுல்லா எல்லாம் லேடிஸ், அவர் ஒருத்தர் தான் ஜென்ஸ். சோ கொஞ்சம் அந்த சைட்ல தான் லோவர் பர்த் தான், அங்க படுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். அதே அது மாதிரி ஒரு சில குணங்கள் இருந்து பெரியவங்க இருக்கிறாங்க. நான் இந்த அப்ளிகேஷன் சொன்னேன் இல்லையா, சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அப்ளிகேஷன் சூப்பர் நோவான்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து இந்தியன் தான் கண்டுபிடிச்சா, நம்ம தமிழ்நாடு ஆள் தான். நல்ல ஒரு நவீன் கிருஷ்ணன் பேரு. கிட்டத்தட்ட 34 வயசு, 33 34 வயசோ. சாதாரணமா ஐஐடி ஸ்டூடெண்ட் தான், சாதாரணமா ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் இன்னைக்கு எக்ஸலண்டா போகுது. மிகப்பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு. இஸ் நேம் இஸ் அரவிந்த், சாரி நவீன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. சிஇஓ, அவன் தான் சிஇஓ. சின்ன பையன், ரொம்ப எங்க மார்டின் மேல பார்த்தா மார்டின் போல தான் இருந்தான் பையன். வந்து அப்ளிகேஷன் வந்து செமையா போடுது. சூப்பர் நோவா போட்டு பாருங்க. எக்ஸலண்ட் இங்கிலீஷ் கான்வர்சேஷன். நீங்க தமிழ்ல சொன்னீங்கன்னா அது இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்கும், தமிழ்லயே உங்களை பதில் சொல்லும். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் பதில் சொல்லும். எக்ஸலண்டா இருக்குது. மொபைல் ஆப்ல யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டெய்லி டீச் பண்றது ஒண்ணு, அதுக்கு கைட் பண்றதுக்கும் ஒன்று உதவி வச்சிருக்காங்க. நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு. எக்ஸலண்ட், நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு. பிரமாதமான ஒரு ஆப் எனக்கு தெரிஞ்சு. நான் அவரோட அந்த இன்டர்வியூலாம் பார்த்தேன், அந்த ஆப்பையும் கொஞ்ச நாள் பார்த்தேன். லிட்டில் பிட் சார்ஜ் பண்றாங்கன்னு வச்சுங்க, இட்ஸ் ஓகே. பட் அது அது வேணும் இல்லையா, நம்ம ஏஐன்றதான் நம்ம பயன்படுத்தணுன்றதுக்காக. ஆங்கிலம் தெரியாதவர்கள் அழகான ஆங்கிலம் கத்துக்கலாம். ரொம்ப சுலபமான விதத்துல நம்ம தமிழ்லயே கேட்டு தமிழ்லயே பதில் சொல்லும், அதை ஆங்கிலத்திலயும் சொல்லி கொடுத்தோம். அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. அவரை தான் நான் சொன்னேன் நான். ஸோ அந்த மாதிரி பலர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பல இளைஞர்கள் இருக்காங்க இன்னைக்கு வந்து. நம்ம கிட்டே 2 இளைஞர்கள் இருக்காங்க. பூபதி சார் நான் வரேன் சார். நீங்க என்னதான் மென் பண்ணி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். குரூப்ல நான் தான் இளைஞன்னு சொல்லி நானே சொல்லிக்கிறேன் முதல்ல. ரொம்ப அருமையான தலைப்பு சார். அதாவது கேக்குதா நான் பேசுறது? நீங்க பேசுறது கேட்கலன்னா நாங்க நேரம் கம்முன்னு இருக்க மாட்டோம்ல. ஆமா, அதனால இப்ப எத்தனையோ இளைஞர்கள்லாம் நம்ம வந்து அடுக்கு மொழியில் நம்ம சொல்லலாம், அதிகமா சொல்லலாம். கண்கூட பார்க்கிறோம். அதாவது மக்கள் தன்னை உயர்த்துற மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பல பாணிகள்ல வந்து எல்லாரும் எடுத்திருக்கிறாங்க. நடிகராக இருக்கட்டும் அல்லது அரசியல்வாதியா இருக்கட்டும். அதுல மிக உயர்ந்த சிறந்த மனிதரா எனக்கு கண்ணில் பட்டது வந்து நடிகர் சூர்யா தான். அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு இன்னைக்கு எத்தனை பேரை இளைஞர்களை அவர் டாக்டர் ஆகும் இன்ஜினியராகவும் உருவாக்கி இருக்கிறது. அதுவும் அடித்தட்டு மக்கள், ஒரு வில்லேஜில் இருந்து அந்த மக்களை இனம் கண்டு கொண்டு வந்து கல்விதான் மேம்படுங்கிறத அதை உணர்த்தி இந்த மக்களுக்காக வேண்டி தனக்காக காசு கொடுத்து தன்னை உயர்த்திய மக்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய இந்த அனுபவமும் இந்த உதவியும் சேவையும் நான் ரொம்ப மனப்பூர்வமா விரும்புறேன். மனப்பூர்வமா அதை வாழ்த்தவும் செய்றேன் சார். இப்ப இருக்கிற சில நேத்து அசம்பாவிதங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளவு தங்கங்கிறத நம்ம உணர்த்தலாம். அருமையான இளைஞர்கள் இருக்கிறாரு. நான் இதை முதல்ல சொல்லிக்கிறேன், பின்னால வரும்போது ஒரு ஆட்களாக சொல்றேன். இப்ப சமீபத்துல ஒரு இது ஒண்ணு படிச்சேன், நேத்து ஒண்ணு படிச்சேன். அதாவது சினிமாவில் ஆட்டுக்கார அலமேலுங்கிற ஆடு, ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆடு, உங்களால தெரியும். அந்த நடிகை சூப்பரா நடிச்சது. அந்த படம் வெளியே வந்த பிறகு அந்த ஆட்டை தமிழ்நாடு முழுவதும் வண்டியில வச்சு கொண்டு வந்தாங்களாம், மக்கள் பார்வைக்கிறதுக்கு. கூட்டம் கூட்டமா பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்ப கவிக்க எழுதியிருக்கிறாரு, ஆடு என்னமோ கம்பீரமாக நிற்கிறது, மனிதர்கள் தான் மந்தையாகி போனார்கள் அப்படின்ட்டு கவிக்க எழுதின வார்த்தையை இன்னைக்கு படிச்சேன் சார். இப்ப அந்த அளவுக்கு தான் இருக்குது இளைஞர்களுடைய அவங்களோட என்ன செய்யுது. தமிழ்நாடு கல்வி அறிவியலையும் எஜுகேஷன்ல வந்து தலை உயர்த்தி நிக்கணுங்கிறத எல்லாரும் பாடுபடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. கவர்மெண்ட் அதுக்கு தக்கன எல்லா பணிபுரியும் செய்யுது. ஆனா படிச்ச மக்கள் இந்த மாதிரி பண்பட்டு வாழக்கூடிய நேரத்துல இப்படி கீழ்தரமா போறாங்கிறது தான் வருத்தமா இருக்கு. நீங்க நான் தொடங்கும் போது ஒரு சில விஷயங்கள் பேசினேன், கவனிச்சிங்களா? ஆமா ஆமா, எல்லாம் இருக்கிறாங்க. கரெக்ட். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இங்க நல்லா இல்லாதவங்களை பத்தி பேசுறதுக்கு நம்ம இங்க கூடல. கரெக்ட். சொல்றேன், அது இதையும் சொல்லிக்கணும்ல சார். நல்ல இருக்கிறவங்களை மட்டும் பேசுவோம், நல்லா இல்லாதவங்க நிறைய பேர் பேசலாம், நிறைய இருக்குது, அதை பத்தி எக்கச்சக்கமா பேசலாம். அது வேண்டாம் நமக்கு. நல்லா இருக்கிற விஷயங்களை பேசுவோம். அது ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டிலாம் ஊருக்கு தெரியும். தெரியாதவங்களை பத்தி பேசணும்னா நல்லா. நம்மள சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள பத்தி பேசுவோம். ஆமா கரெக்ட். அப்பதான் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். அருமையான வேணும். சூர்யாவை எல்லாருக்கும் தெரியும், அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, புரியுதுங்களா? ஆனா வந்து நம்ம வந்து நமக்கு சுத்தி இருக்கோம், நம்ம பக்கத்துல பார்த்து இருப்போம், நம்ம நிறைய பேரை பார்த்துப்போம். ஏன்
இப்ப பூபதி சொன்னேன், நான் சதீஷ் சொன்னேன். பூபதி வந்து ஒரு ரீடிங் ஹேபிட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து இதுல போயிட்டு அவங்க வாக்கிங் பிளேஸ்ல போயிட்டு ஒரு ரீடிங் ஹேபிட்டை கிரியேட் பண்றாரு. பேரண்டிங் நடத்துறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு, பல விஷயங்கள் பண்றாங்க. யங்ஸ்டர்ஸ் தேவையான சில விஷயங்கள் நிறைய இதெல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவா பசங்க செய்யறத சொல்லலாம் நம்ம. ஆமா சார். விவேகானந்தர் என்ன சொன்னாரு? இளைஞர்கள் தாங்க தானே கேட்டாரு. இப்ப அதே வார்த்தை இப்ப சொல்ல முடியுமா? நமக்கு அப்படி இருக்குது இல்ல. அதாவது கற்றவர்களே அதாவது வேற மாதிரி திசையில பயணிக்கிற போலதான் மன வருத்தம் வருது. அதிகமான இளைஞர்கள்லாம் நிறைய நெறிவூட்டின இளைஞர்கள், தமிழ்நாட்டை செம்மைப்படுத்திய இளைஞர்கள்லாம் வாழ நிறைய கண்டிருக்கிறோம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி. நான் மறுபடியும் என்ன சொல்றேன்னா, கற்றவர்கள் இருக்காங்க, வழி மாறி போறாங்க, எமோஷனலா இருக்காங்க. அதை நம்ம பேச வேண்டாம். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். நிறைய சோசியல் மீடியால பார்க்கும். நம்ம வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்கள கொஞ்சம் யோசிச்சோம்னா பல பேரை பார்த்துருக்கோம். அவங்கள பத்தி பேசுவோம். வாங்க வாங்க, யார் பேசுறது? ஆர்மன் சார் பேசுறீங்களா? நான் சொல்லட்டுங்களா? நான் வாங்க சார், பேசட்டுங்களா? வாங்க செல்வகுமார் சார் வாங்க. சார், நான் ஆக்சுவலா வந்து எங்க சர்ச்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, யூத் பாய்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, இப்போ எல்லார் வீட்ல இருக்கிற பழைய பொருளெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த பொருளெல்லாம் வந்து எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, WhatsAppல வந்து மெசேஜ் போட்டுட்டே இருப்பாங்க. அந்த பழைய பொருளெல்லாம் வந்து யார் யார் வீட்லலாம் யூஸ் பண்ணாத பொருளெல்லாம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்குன்னு தனியா ஒரு வண்டி வச்சு, அந்த வண்டியில பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸோ இல்ல மந்த்லி ஒன்ஸோ எப்போ நம்ம சொல்றோமோ, அப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. கலெக்ட் பண்ணிட்டு அத எடுத்துன்னு போய் அதையும் என்ன பண்றாங்க, எங்க சர்ச்லயே வந்து டிஸ்ப்ளே பண்ணி, யாருக்கு தேவை இருக்கோ, தேவை இருக்கிறவங்க அத வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னா அவங்க வந்து அத தனியா சேல் பண்ணிக்கிறாங்க. சேல் பண்ணிட்டு அந்த காச வந்து என்ன பண்றாங்க, எங்க அந்த யூத் பாய்ஸ் மட்டுமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பசங்கள படிக்க வைக்கிறாங்க சார். ம். ஒன்லி யூத் தான் அவங்க. அதுல பெரியவங்க யாரும் கிடையாது. யூத் பாய்ஸ் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 பசங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபண்ட் கலெக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஆக்டிவிட்டி தான் பண்றாங்க. அது இல்லாம என்ன பண்ணுவாங்க, சமயத்துல வந்து வெளியில போய் ப்ரோகிராம் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் டான்ஸ் எல்லாம் நெறைய பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ம். டான்ஸ் அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு, அதுல கலெக்ட் ஆகுற காச வந்து என்ன பண்றாங்க, இது எல்லாமே ஒண்ணா சேர்த்து இந்த பசங்கள படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நாளாவே அதெல்லாம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. பட் ஆனா இதெல்லாம் வெளியில யாருக்கும் பெருசா நாங்க சொன்னதும் கிடையாது. இப்ப நீங்க இதெல்லாம் கேட்கறதுனால நானு சொல்றேன். உண்மை இதுதான். இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் முக்கியமான நம்ம சொல்ல வேண்டிய தகவல்கள். வசந்தி மேடம் வாங்க, நீங்க சொல்லுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள். வணக்கம் சார். சொல்லுங்க. நான் இந்தியாலயும் பார்த்துருக்கேன் சார். இந்தியால என்னோட சொந்தக்காரங்க. இன்னொன்னு வந்து கோயம்புத்தூர்ல அ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றது ஒரு சின்ன பையன் தான். ம். அ அவர் வந்து நாராயணமூர்த்தி சார் வீட்டுக்கு கூட நாங்க போனோம். இப்போ கூட எங்க வீட வந்து முன்னால அவன் தான் பார்த்துட்டு இருக்கிறான். அ ரொம்ப பொறுப்பான பையன். அ நெறைய அவன் கஷ்டப்பட்டுருக்கான். பட் ஆனா வந்து அவன் வந்து ரொம்ப பொறுப்பா அ எங்க கூடயே இருப்பான் போனா. அது மாரி ட்ரெயின்லயும் நம்ம வந்து நெறைய பார்க்குறோம். ஹெல்ப் பண்றவங்க, "உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? உங்களுக்கு டாக்ஸி வருமா?" எல்லாம் கேட்டுட்டு ஒருத்தன் என் கூட வந்தான். ஒரு பையனும் அவன் ஒய்ஃப் 2 பேரும் ரொம்ப சின்ன யங் கப்புள். அவங்க வந்து எங்க கூட வெயிட் பண்ணி டாக்ஸில ஏத்தி விட்டுட்டு தான் அவங்க போனாங்க. அந்த மாரி நெறைய ஹெல்ப் நடக்குது. அம் அ இன்னொன்னு வந்து நான் பார்க்குறது என்ன அப்டின்னா, அ அவங்களுக்கு வந்து நம்ம கல்யாணி மேடம் சொன்னாப்ல, நெறைய வந்து அவங்களுக்கே ரெஸ்பான்சிபிலிட்டி நெறைய இருக்கு. அவங்க வீட்லயே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவங்களுக்கு. அத அவங்க முடிக்கும்போதே அவங்களுக்கு ரொம்ப டயர்டா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியில வந்து எல்லாம் பண்ணணும் அப்டின்னா, படிப்போட சேர்ந்து மத்தத பண்ணணும் அப்டிங்கும்போது, அது மலப்பா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் குடுத்தோம் அப்டின்னா, அவங்க வரத்துக்கு தயாரா இருப்பாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர அ உள்ள புகுத்தி கொண்டு வரணும். அ அந்த மாரி இங்க நான் என்ன பார்க்குறேன் அப்டின்னா, எனக்கு நெறைய தெரிஞ்சது இந்த ஊர் தான். ஏன்னா நான் இங்க தான் என்னோட குழந்தைங்க வளர்ந்தாங்க. என்னோட குழந்தை வளர்ந்தா. அதுக்கப்புறம் வந்து நான் தமிழ் கிளாஸ் நடத்தும்போதும் நான் நெறைய நான் காலேஜ் டீச் பண்ணும்போதும் யங்ஸ்டர்ஸ் தான் பார்த்துருக்கிறேன். நம்ம ஊர்ல இருந்து பிறந்து வளர்ந்த குழந்தைங்க, நம்ம ஊர்ல பிறந்து இங்க வந்து வளர்ந்த குழந்தைங்க, இந்த 2 பேருமே நான் பார்த்துருக்கிறேன். 2 பேருமே ஒரே மாரி தான் வளருவாங்க இங்க. ஓரளவு தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அப்புறம் ஒரே மாரி வந்துருவாங்க அவங்க.
இன்னொன்னு வந்து அவங்களுக்கு எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள என்ன கொண்டு வராங்க இங்க அப்படின்னா, ஹை ஸ்கூல் நீங்க முடிக்கும்போது கட்டாயமே இத்தனை ஹவர்ஸ் வாலண்டரி ஒர்க் பண்ணியிருக்கணும். காலேஜுக்கு போறதுக்கு முந்தி, அண்டர் கிராஜுவேட் போறதுக்கு முந்தி அதுல ஒரு பாயிண்ட் குடுக்குறாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டுக்காக இப்போ வந்து என்னோட தமிழ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு 14, 15 வயசு. அவங்க வந்து கிட்டத்தட்ட 9ஆம் கிளாஸ்ல இருக்கிறாங்க. 9, 10. இன்னும் 9, 10, 11 12ஆம் கிளாஸை மறந்துருங்க, வேண்டாம். ஆனா 9, 10, 11 இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் வாலண்டரி ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஹவர்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒண்ண உள்ள புகுத்திட்டீங்க அப்படின்னா, அப்ப நம்ம முந்திலாம் என்எஸ்எஸ் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம ஊர்லயும் இருந்தது. நானே பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நாளைக்கு வந்து எங்க தமிழ் ஸ்கூல்ல வந்து 6 பிரான்ச்சுக்கு ஒரு காம்படிஷன் வச்சிருக்கிறோம். அதுல எல்லா ஹை லெவல் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை நடத்த போறாங்க. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கு அந்த தமிழ் பள்ளின்னு ஒரு உணர்வு வருது. இது நம்ம பள்ளி, நம்ம நடத்தணும் இதை அப்படிங்கிற உணர்வும் வருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன், இங்க நம்ம வெளியில வந்து வேற கல்ச்சர் இருக்கிறதுனால அந்த கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கும்போது அவங்க நம்ம தமிழ் பேசலாம், தமிழ் ட்ரெஸ் பண்ணி தமிழ் பாரம்பரிய உடை அணிஞ்சிட்டு வரலாம், இதுல ஒருத்தரும் கேலி பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கும்போது அவங்க நல்லா வளர்றாங்க. ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோனை நீங்க வந்து எஜுகேஷன் கூடயே சேர்த்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஊர்லயும் அது வரும். 1, 2 ப்ராப்ளம் இருக்கு அங்க. அதை நம்ம பேச வேண்டாம் நீங்க சொன்னாப்புல. ஆனா நிறைய சரி பண்ண வேண்டியது இருக்கு. அதை இன்னொரு நாள் வேணா அதை பேசலாம். ஏன்னா சில இது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. ஸோ அதை வந்து இன்னொரு நாள் பேசலாம். ஆனா மெயினா 75 to 80% வந்து அங்கேயும் பொறுப்பா தான் இருக்கிறாங்க. நல்லா நல்லா பண்ண பார்க்குறாங்க. அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்றாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நன்றி மேடம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் நடுவுல வந்து என்ன பண்ண போறேன்னா, நாராயண் சார் இங்கிலீஷ் வெர்ஷன் போட்டுன்னு வர்றாருல ரெகுலரா. யாருங்க? நாராயணமூர்த்தி சார் நம்ம குரூப்ல இங்கிலீஷ் பத்தி போட்டுன்னு வர்றாருல ரெகுலரா. அதனுடைய வந்து அது ஒரு மாசத்து கண்டென்ட்ட போட்டு ஒரு புக்கா பண்ணியிருக்கோம். அந்த புத்தகம் வந்து இப்ப ரிலீஸ் பண்ணலாம்ன்ற ஐடியா. அவருக்காக வெயிட் பண்ண சார் வந்துட்டாரு. ஆனால் அவரால் பேச முடியாது. பட் இருந்தாலும் புக் ரிலீஸ முடிச்சுக்கோ. ஸோ எல்லாரும் ஒரு ரவுண்ட் பாத்துருங்க. அந்த இது ஜூலை மாசமா அதனுடைய இதுதான் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? நல்லா தெரியும் சார். ஓகே, இந்த லிங்க் தான் ஜூலை மாசத்து 4ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. பேஜ் நம்பர் 1 போட்டிருக்காரு பாருங்க, அந்த கண்டென்ட் அப்படியே. ஸோ பேஜ் நம்பர் 2, 5, அடுத்த பேஜ் 12, 14. ஸோ ஒரு மாசம் ஜூலை மாசத்துக்கு உண்டான ரிலீஸ் இது நான் லிங்க் இதுல போடுறேன், எல்லாரும் பாத்துக்குங்க. நான் செல்லகுமார் சார் உங்களுக்கு நான் அனுப்புறேன். சூப்பர் சார். சார் இது யார் ஐடியா சார்? நாராயணன் சாருக்கு முதல்ல கை தட்டிடும். சார் வாழ்த்துக்கள், வணங்குகிறோம். இது உருப்படியான இது. ஏன்னா அது எப்ப வேணா வச்சு யார் வேணா பாத்துக்கலாம். ஏன்னா அன்னன்னைக்கு மறந்து போறது ரொம்ப நல்லது. பட் யார் ஐடியா? நாங்க 2 பேர் சேர்ந்துதான் எல்லாம் செய்வோம். இல்ல நீங்க 2 பேரும் இளைஞர் இல்லையே, கேட்டேன். சரி, அதனால உங்களுக்கு முதல்ல ஸ்டீபன் சாருக்கும் நாராயணன் வாழ்த்துக்கள். நாராயணன் சார் தான் ஐடியா முழுக்க நாராயணன் சார் தான் இந்த புக்கா பண்ணணும்னு பிளான் பண்ணாரு. அவரோட ஐடியா தான். நான் ஜஸ்ட் இந்த பிளிப்புக்கு எல்லாம் கைட் பண்ண, அவ்வளவுதான். மற்றபடி நம்ம ஏற்கனவே நம்ம மனச்சாரல பண்ணதுனால அது ஒரு கைடன்ஸ். மற்றபடி இது பிடிஎஃபாவும் இருக்கு. இந்த பிடிஎஃப்பும் கொடுக்குறோம், இதுவும் கொடுக்குறோம். 2மே நீங்க பயன்படுத்திக்கலாம். யாருக்கு வேணா அனுப்பலாம், அவங்க பாத்துக்கலாம். ஒரு மாசத்துக்கு தனித்தனியா போடுற மாதிரி பிளான் இருக்கு. வெரி நைஸ். அருமையான பதிவு சார். நல்ல நல்ல அன்னன்னைக்கு போய் பாக்குறதுக்கு ஒரு புக்கா இருந்தா அவங்க எப்ப வேணா அதை ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா இருக்கும். படிக்கிறவங்க எப்போ வேணா படிப்பாங்க சார். ஆமா. இப்ப சொன்னீங்களா, அனுப்பி விடுங்க. டீச்சர்ஸ படிக்க வைக்கிறதும் கஷ்டம், மாணவர்களை படிக்க வைக்கிறதும் கஷ்டம். சோ நமக்கு ஏதாவது ஒரு கொம்பு இருந்தாதான் நம்ம வந்து சொல்ல முடியும். நிச்சயமா நான் கொடுத்துறேன். வந்துருவாங்க சார் நாங்க புக்ஸ்னே ஒரு குரூப் வச்சிருக்கோம் சார். புக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்லி புக்ஸ் தான் அது. நிறைய புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்க, நீங்க அனுப்பி விடுங்க. நான் அதுல ஒண்ணா அனுப்பிச்சு விடுறேன். பாருங்க, நிச்சயமா பாருங்க. மகிழ்ச்சி சார்.
சோ நாராயணமூர்த்தி சாருக்கு பாராட்டுக்கள், மறுபடியும் ஒரு கைத்தட்டல். வாழ்த்துக்கள் சார். அவர் வந்து கொஞ்சம் பேச முடியாத சூழ்நிலை வெளியில இருக்கிறாரு, பிறகு பேசுவார். சரி நன்றி ம். நன்றி நன்றி சார், நன்றி. அடுத்து யார் பேசுறது? அலமேல் மேடம் பேசுறீங்களா? டாக்டர் அலமேல் மேடம். எஸ் குட் ஈவினிங் சார், எல்லாருக்கும் குட் பத்தி ஈவினிங். பேசணும். வாங்க, உங்க கழுத்து தெரியாது எப்பயுமே, உங்க கண்ணு கூட தெரியாது பல நேரத்துல. வாங்க. தலைய பார்த்தாலே எல்லாரும் தெரிஞ்சிடும் நான் வந்துட்டேன்னு. நீங்க சந்திச்ச இளைஞர்கள் பத்தி பேசுங்க. நல்ல நல்ல குணமுடைய இளைஞர்கள். அதாவது நம்ம வெளியில சோசியல் சர்வீஸ் பண்றவங்க தான் இல்ல, வீட்டுல இருக்கிற பல பிள்ளைங்களுக்கு கூட ஒரு சிறந்த குணம் இருக்கும். அதை பத்தி கூட பேசலாம். நம்ம கூட இருக்கிற பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்ல குணங்கள் இருக்கும். அந்த நம்ம இங்க போட்டிருக்கிற சப்ஜெக்ட் நல்ல குணம், சிறந்த குணம் தான். என்ன சிறந்த குணம் இருக்கோ அதை பத்தி கூட பேசலாம். வாங்க. ரொம்ப யோசிக்கிறது இருந்தா நீங்க யோசிங்க, வேற யாருன்னா கூப்பிடலாம். யோசிக்கிறேன் சார். சரி, ஓகே, நீங்க யோசிங்க. ஆரம்பம் சார் பேசுறீங்களா? நான் பேசுகிறேன் சார். ம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது நல்ல குணங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ நிறையவே இருக்குது. சார் நான் பேசுறது கேட்குதா சார்? கொஞ்சம் கேக்குது சார், தாராளமா கேக்குது. அதாவது நாங்கள் வந்து நான் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்பொழுது சார், பிளட் பேங்க் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம். எங்கள் ஆஃபீஸ் குரூப்பில் வந்து மவுண்ட் ரோடில் வேலை பார்க்கும்போது அதில் வந்து பெரும்பாலும் வந்து ரத்த தானம் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட அப்போ எங்களுக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 24, 25 அந்த பருவத்தை ஒட்டிது. ஒரு 20 பேர் 15 பேர் ரெகுலராக நாங்கள் போயிட்டு வருவோம். அங்கே சாய்ராமன் ஒருத்தர் தான் எங்களை ஆர்கனைஸ் பண்ணுவார். ஸோ நாங்கள் அவர் மூலமாக தான் நான் முதல்ல வந்து ஜிஹெச்சில் போய் ரத்தம் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்தது. அப்படி வந்து அந்த பிளட் பேங்க் குரூப்பில் வந்து நாங்கள் எங்கள் பேரை ரெகுலராக பதிஞ்சு வச்சுக்குவாங்க. எமர்ஜென்சி வேணும்னா மட்டும் கூப்பிடுங்க எங்களை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 4-5 பேர் வந்து அங்கே கொடுத்து வச்சோம். நான் கொடுத்தது வந்து என்னுடைய வந்து சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலும் ரயில்வே ஹாஸ்பிட்டலும் அவங்க தான் ஹார்ட் சர்ஜரி வந்து அப்போ ஃபேமஸாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் எப்பயுமே வந்து நாங்கள் கொடுத்துட்டு வருவோம். இது வந்து எங்களோட பழைய நினைவில். நான் போகும்போது வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி போயிட்டு வரேன்னா என் பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி நாங்கள் போய் பிளட் பேங்க் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன் வந்து. அப்போ என் பையன் வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்த காலம் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்போம். என் பொண்ணுக்கு சொல்லுவோம் வந்து. அப்படி இப்படியே வந்தால் வந்து ஒரு காலகட்டம் ஆனதுக்கப்புறம் நான் எனக்கு பதவி உயர்வு அப்படி இப்படி வேறு போயிட்டோம். என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா படித்தான், பிஏ முடித்தான், இன்ஃபோசிஸில் ஜாயின் பண்ணான். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெகுலராக உதவுங்கிறவங்களுக்கு வந்து எப்பயுமே ரெகுலராக போகிறது வழக்கம். அதனால் வந்து போகும்போது நாங்கள் வந்து ஒரு கொள்கையாக என் பிள்ளைங்க நல்ல நாள், பிறந்த நாள் எல்லாத்தையும் நான் அங்கே தான் கொண்டாடுவோம். அதனால் எப்பயும் கொண்டாடுவோன்னே என்ன, அங்கே போவோம், ஏதாவது வாங்கிட்டு போவோம், கொடுப்போம். அவங்களோட ஒரு 10 நிமிஷம் வித்யாகரோட பேசி பழகிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வந்துடுவோம். இதை வந்து நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்களுக்கு பழகிட்டு வந்திருக்கிறேன். அதனால் இப்போ வந்தாலும் என் பிள்ளைங்க அங்கே போயிட்டு வருவாங்க. போயிட்டு அங்கே அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செய்துட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சும் செய்கிறாங்க, தெரியாமலும் செய்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் தொடருது. அவங்க வந்து இன்ஃபோசிஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இன்ஃபோசிஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவனுடைய யங்ஸ்டர்ஸ் குரூப்லேயும் நிறைய பேரை வந்து மாதம் ஒவ்வொருத்தர் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கட்டாயம் இவ்வளோ கொடுக்கணும், நாம் ஒரு கிராமத்தை தத்தெடுப்போம்னு சொல்லிட்டு வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் ஏதோ ஒரு சூழலில் வந்து அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஏழை பிள்ளைங்களுக்கு ரெகுலராக ஷூவு, ஷர்ட், அப்புறம் பாட புத்தகங்கள் அத்தனையுமே வந்து ஒரு மாத சம்பளத்தை வந்து என் பையன் கொடுத்தா வந்து அதே போல் அவங்கவுங்க வீட்லேயும் அந்த பேரண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 இளைஞர்கள் அவங்க அந்த வேலை பார்க்குற குரூப்பில் உள்ளவங்க இன்ஃபோசிஸ் எல்லாம் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தாங்க. கொடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் செய்துக்கிட்டே வந்தாங்க வந்து. இது வந்து இப்பயும் தொடருது. என் பையன் இந்த பக்கம் மேரேஜ் ஆகி கனடாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் என் பையன் இந்த பக்கம் வந்துட்டான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் அவனுக்கு வயசாக போய் 25-30 கிட்ட வந்ததுக்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் இங்கே வேலைக்கு சேர்றதுக்கு முன்னால், கனடாவிலேருந்து வேலைக்கு சேர்றதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த இங்கேயே ஓல்டேஜ் ஹோம் மாதிரி வந்து சீனியர் பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. இங்கே அவங்களுக்கு போய் ஷேவிங் பண்ணி விடுறது, துணி துவைச்சி விடுறது, முடியாதவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, வீட்டுக்கு அவங்களே கேட்பாங்க. அந்த மாதிரி உதவிகளை வந்து இவங்க நேரடியாக போய் செய்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வேலை வந்துன்னு வச்சுக்கோங்க. இன்னும் அந்த பழக்கத்தை விடாமல் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறத வந்து நடைமுறைப்படுத்திட்டு வர்றாங்க. சென்னைக்கு வந்தான்னா முதல்ல வந்த உடனே எங்கள் வீட்டில் ஒரு நாள் சாப்பிடுவோம், ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்டோன்னா அடுத்த இடம் போகிற இடம் வந்து உதவுங்கிறங்களாக இருக்கும். இல்லைன்னா அவனுடைய நண்பர்கள் வட்டத்தில் போயிட்டு என்ன பண்ணீங்கிறது இதைத்தான் இருக்கும். வந்து தொடர்ந்து இந்த காரியங்களை வந்து நடைமுறைப்படுத்திட்டு வர்றாங்க. வந்து இங்கே வந்து தமிழ்
நோவாஸ்கோட்டியா தமிழ்ச்சங்கம் ஆரம்பித்தாங்க. அந்த ஆரம்பிக்கும் போது அதில் முதல் உறுப்பினர்கள் இவங்க ஒரு 5-6 பேர் சேர்ந்து தான் இங்கே வந்து தமிழ்ச்சங்கம்னு ஒன்று ஆரம்பித்து அதை இந்த இளைஞர்களாக தான் நடத்திக்கிட்டு வர்றாங்க. வந்து ரொம்ப திறம்பட போய்கிட்டு இருக்கு. வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த வகையில். வந்து இப்போ அதை விட்டு விலகி வந்து இப்போ வந்து சர்வீஸ் போட்டான், நேவிக்கு போனதுனால வந்து அவன் நம்முடைய தமிழ் கூட்டங்கள் எல்லாம் ரொம்ப குறைவு. அதனால் இருந்தாலும் அவங்களுடைய அந்த யங்ஸ்டர்ஸ் குரூப்பில் வந்து கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் பிரபல்யமாக இருப்பான். எல்லா வேலைகளையும் செய்துட்டு வரும். உதவி செய்கிறதுல வந்து எப்பயுமே கொஞ்சம் ஆர்வம். நான் என்ன எப்பயுமே என் பிள்ளைங்களுக்கு சொல்கிறது வந்து, நீங்கள் வந்து எங்களுக்கு செய்யாட்டாலும் பரவாயில்ல, 4 பேருக்கு எதையாவது ஒன்று செய்துக்கிட்டே இருங்க, உதவுங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு வந்தோம், நீங்களும் கஷ்டப்படுறவங்களை பார்த்தா செய்யுங்கிற வந்து ஒரே ஒற்றை வாசகத்தை மட்டும் செய்யும். எதுனாலும் செய்யுங்க, ஆனால் நல்லது செய்யுங்க. அப்படி தான் சொன்னோம். அவங்க அந்த பணியை தொடர்ந்து செய்துட்டு வர்றாங்க. இது இது எங்களுடைய சுருக்கமான ஒரு வரலாறு. என் பையனை பற்றியும் அதை வந்து இது தெரிவிக்கணும். ஏன்னா வெரி இளைஞர்கள் குட், பற்றி வெரி நல்லா குட், தெரியும். வெரி குட். ஆமாம், சூப்பர் சூப்பர் சூப்பர். ரத்னா நன்றி வடிவேல் சார். சார் வாங்க. இளைஞர்கள்லாம் உங்க இளைஞர்கள்லாம் நல்ல குணங்கள் இருந்தா சொல்லுங்க. ரத்னா வடிவேல் சார் பேசுறீங்களா? சார் நான் பேசட்டுமா? இருங்க, டாக்டர் பேசுறாங்க. டாக்டர் மேடம் வாங்க, அலமேல் மேடம் வாங்க. குட் ஈவினிங் எவ்ரிபடி சார். சார் ஒரு ஒரு வெரி குட் பாய் பத்தி சொல்லணும் சார். ஹி இஸ் a வெரி டேலண்டட் பர்சன். அவர் வந்து அந்த பையன், அவர் பேர் மணின்னு பேரு. ம். அவர் வந்து சின்ன அரௌண்ட் 8 இயர்லயே அவங்க ஃபேமிலி ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் ஹவுஸ்மேட். அவங்க அம்மா ஹவுஸ்மேட், அப்பா வந்து ஃபார்மர். வெரி லோலி பிளேஸ்டு, வெரி எக்கனாமிக்கலி வெரி புவர் ஃபேமிலி. பட் தாம்பரத்தில் செட்டில்டா இருந்தாங்க. அப்போ அக்கா வீட்டில் அந்த அம்மா வேலை செஞ்சாங்க. வேலை செய்யச்சு அந்த பையனை ஸ்கூல் போயிட்டு, எங்கள் அக்கா எல்லாருக்கும் டியூஷன்லாம் எடுப்பாங்க. அந்த பையனை உட்கார வச்சாங்க. அவன் டியூஷன் நல்லா 8th 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து டியூஷன் எடுத்துட்டு இருக்கான். டியூஷன் அக்காட் பண்ணிட்டு இருப்பான். அதோடு இல்லாமல் டியூஷன் படிச்சுட்டே இருக்கச்சே வீட்டில் அம்மா ஏதாவது வேலை சொன்னா கூட, ஏன்னா அக்காவுக்கு நிறைய டியூஷன் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஏதாவது வேலை சொன்னா கூட அவனே செய்வான். அவனே இன்ட்ரெஸ்டாக செய்வான். அதனால எங்கள் அக்காவுக்கு ரொம்ப அவனை அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாச்சு. ஸோ 10th 11th 12th he just scraped through. 12th பாஸ்ட். அக்காவோட டியூஷனுக்கு அப்புறம் நல்லா பாஸ் பண்ணிட்டான். வெரி குட் மார்க்ஸ்லாம் இல்லை. ஆனா அது அப்படியே என்ன பண்ணியிருக்கான், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எங்க அக்கா 2 பேரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கூட இப்போ கூட ரயில்வேல எல்லாம் நான் சொன்னேன், ரயில்வேல குட்ஸ் ட்ரெயின் போகிறதுக்காக அவங்க சாஃப்ட்வேர் ஆப் பண்ணி எல்லா சதர்ன் ரயில்வே, வெஸ்டர்ன் ரயில்வே, ஈஸ்டர்ன் ரயில்வே எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. அரௌண்ட் 45 years. பெரியவன் வந்து 50. அவங்க இளைஞர்கள்லாம் தெரியல, அவங்க நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பையன் வந்து நான் வேலைக்கெல்லாம் அம்மாட்ட சொல்லிட்டான், நான் +2 முடிச்சுட்டேன், நான் வேற கோர்ஸ் தான் சேர மாட்டேன், நான் இந்த அண்ணாங்களோடய வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எங்க பசங்களோடய வேலை செஞ்சுட்டு இருக்கான். வேலை செஞ்சுட்டு இருக்கச்சு அவன் என்ன பண்ணா, கம்ப்யூட்டர்லாம் துடைக்க சொல்லுவான் எங்க பெரிய பையன். துடைச்சு கம்ப்யூட்டர் பார்க்கச்ச அதை அப்படியே அவன் வந்து இந்த ஏஎஸ்டி, இந்த கம்ப்யூட்டர் டைப்பிங் பண்றதுலாம் எங்க பையன் கற்றுக் கொடுத்தான். உடனே அவனும் கத்துட்டு அப்புறம் அண்ணா சொல்ற எங்க பெரிய பையன் சொல்றச்சு அவனே கம்ப்யூட்டர்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சான். அப்படியே பண்ணி சார், has developed his computer knowledge as to an extent of a computer engineer. எம்இ படிச்ச பையன் அளவுல அவன் இப்போ தெரிஞ்சுட்டு இருக்கான் சார். அதெல்லாம் சொன்னோம்னா ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொன்றா கத்துட்டு இருக்கான். அவங்க பையன் சொல்றச்சு ஆச்சரியமா இருக்கும். கம்ப்யூட்டர்ல இப்போ அவன் ஒண்ணுமே +2ல ஜஸ்ட் ஸ்கிரேப் த்ரூ. பட் இப்போ கம்ப்யூட்டர்ல அவன் இஸ் அன் எக்ஸ்பர்ட். இப்போ என்னோட லேப்டாப் ஏதாவது ப்ராப்ளம்னா மணி கொஞ்சம் ஹார்ட்வேர்ல ரொம்ப நல்லா பண்ணுவான். கூப்பிட்டான்னா உடனே ஓடி வந்துடுவான். இப்போ எங்க பையன் வந்து சொன்னேன் இல்லையா, இஸ் டூயிங் சாஃப்ட்வேர் ஃபார் ஆல் அப்ளிகேஷன். ஒரு லிஃப்ட் ஒர்க் பண்ற ஒரு 100 floor லிஃப்ட்ல எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணணும் ஒரு சாஃப்ட்வேர். அந்த மாதிரி சாஃப்ட்வேர் உலகத்துல இந்த மாதிரி சாஃப்ட்வேர் உலகத்துல எங்கேயும் யாரும் வரல. எங்க 2 பசங்களும் 2 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து ஜெர்மனி அப்ளை பண்ணி அக்ரி பண்ணி அக்செப்ட் பண்ணி இவங்களை கூப்பிட்டு வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஜெர்மனிக்கு போயாச்சு. போயா இவன் என்ன பண்ண, எங்க பெரிய பையன் இவனையும் கூட்டின்னு போயிட்டான் சார். இந்த மணியும் கூட்டின்னு போயிட்டு லிஃப்ட் எல்லாம், ஏன்னா இவங்க 100 floorலாம் ரிஸ்கான இடம். அங்க போய் அவன் கம்ப்யூட்டர் அந்த சாஃப்ட்வேர் சென்சார் இன்ஸ்டால் பண்ணணும். அப்ப டாப்ல போயிட்டு இன்ஸ்டால் பண்றதுல இவன் இந்த பையன் கூட போயிருக்கான். போயிட்டு அவங்களுக்கு சமமா அந்த யூரோப்பியன் இன்ஜினியர்ஸ் தகுந்தா போல பேசி இந்த பையனை லிஃப்ட்ல ஏற்றி விட்டுருக்காங்க. டாப்ல உட்காந்துட்டு அவன் ஒவ்வொரு சென்சாரா அப்ளை பண்ணி எந்தெந்த ஃப்ளோர்ல டிஃபெக்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சு ப்ராக்டிக்கலா அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ண உடனே எவ்ரிபடி வாஸ் அப்ரிஷியேட்டிங் திஸ் மணி பிளஸ் அவர் இன்ஜினியர்ஸ், எங்க பையங்களுக்கு. ஸோ அவ்வளோ அற்புதமா பண்ணி இன்னைக்கு அவன் இல்லாம எங்க பையங்களுக்கு கை கால் ஓட மாட்டேங்குது. மணி கூப்பிட்டுரு, அவனை கம்ப்யூட்டர் கத்துக்க சொல்லு. அவ்வளவு பண்ணது. அவன் கம்ப்யூட்டர் இது அவன் எது சாஃப்ட்வேர் பண்ணாலும் அந்த ஆப் எடுறா அப்படிங்கிறாங்க, எடுக்கிறான்.
இந்த கம்ப்யூட்டர் இந்த ஹார்ட்வேர் நல்லா இல்லடா அப்படின்னா அவனை சரி பண்ணிடுறான். ஸோ ஏதாவது நமக்கு ப்ராப்ளம்னா உடனே ஹி இஸ் கமிங் ஆஸ் அ ரெஸ்கியூ பர்சன், வந்துட்டு சேவர் மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்து அவங்களோடயே இருக்கான் சார். ஹி இஸ் ஏர்னிங் பர் மந்த் 3 lakhs. எங்க பையன் கொடுக்குறான், சம்பளம் கொடுக்குறான். அவங்க கம்பெனில மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க, கொடுக்குறான். அந்த மாதிரி அந்த பையன் டெவலப் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் உடம்பு ப்ராப்ளத்தை நான் பார்த்துப்பேன். இந்த அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாமே எங்க பசங்க பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கும் அவன் இஸ் வெரி கிரேட்ஃபுல். இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் எ ரோல் மாடல் ஆஃப் young very poor family person coming up with hard work and enthusiasm and perseverance and confidence. அதோட அவன் ஒண்ணுமே இங்கிலீஷே தெரியாது அவனுக்கு. இன்னைக்கு ஜெர்மனி அவன் விஷயம் போனவங்கன்னா அவங்க இன்ஜினியர்ஸோட ஏதோ பேசி அவன் கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கேன், இந்த மாதிரி டெக்னிக்கலா எல்லாம் சொல்லியிருக்கான் போல இருக்கு. they appreciate Mani is very good person, Mani is very intelligent அப்படின்னு சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி வந்திருக்கான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. I want to tell about that person, that boy. He's around 35 தான். மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி. இந்த மாதிரி செய்திகள் சொல்றதெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல தான் வரும். ஆனாலும் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு நல்ல ஒரு குணம், அதாவது வேற எதுலயும் டைவர்ட் பண்ணாத, நம்மளோட குணங்களை வந்து வேற எந்த விஷயத்திலயும் இன்வால்வ் பண்ணாம ஒரு செயல்ல ஈடுபடும் போது என்ன ஆகுதுன்னா வேற எந்த செயலும் அவங்களுக்கு மனசுல நிக்காது. அப்போ அந்த கேரக்டர் வந்து வேற நெகட்டிவ் சைட்ல போகாது. அதுதான் பார்க்கணும். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ன ஆகுதுன்னா ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகுது. அவங்கள வந்து எப்பயுமே ஒரு 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 ப்ரொடக்டிவ் வேல வச்சுக்கிறாங்க. அந்த இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு வேலிட் பாயிண்ட் தான். அப்ரிஷியேட்டபிள். பாராட்டுக்கள் மேடம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி. அமுதா மேடம் வாங்க. அமுதா மேடம், அமுதா மேடம் இருக்கீங்களா? கை எடுத்திருக்கீங்க. வந்துட்டேன் சார். வந்துட்டேன் சார். கொஞ்சம் இன்டர்நெட் இருக்கும்போதே பேசிடுறேன். ரைட், வாங்க சார். நான் வந்து சொல்லணும் அப்படின்னா நம்ம பிரசன்னலட்சுமியோட பையன் பிளட் டொனேஷன் கொடுக்கறது, அவன் வந்து கூட இருக்கிறவங்களுக்கு போய் நிறைய ஹெல்ப் பண்றது, அந்த பையனை பார்க்கும்போது அது ஒரு முன்மாதிரியான ஒரு பையனா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அத வந்து நம்ம தளத்துல இருக்கிறதுனால அது நமக்கு ஒரு பெருமைக்குரிய அவசியம் சொல்ல வேண்டிய ஒன்று. அதனால அதை நான் குறிப்பிட்டேன். ரெண்டாவதுங்க சார், எங்க பொண்ணு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பையன் இருக்காரு, வினோத் அப்படின்னு பேரு அவருக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த வீதி ஓரங்கள்ல எல்லாம் மரம் வைக்கிறது. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல பெரிய ஏரின்னு ஒரு ஏரி ஒண்ணு இருக்கு. அந்த ஏரியோட ஓரம் எல்லாம் சும்மாதான் கடந்தது முதல்ல. இவர் என்ன பண்ணாரு, அங்க போய் மரங்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் இப்ப வந்து அங்க வந்து விளையாடுறதுக்கான இதெல்லாம் போட்டாங்க. இப்போ குழந்தைங்க வந்து விளையாடுறது இப்ப பாதையெல்லாம் போட்டாங்க. ஆனா அவர் வச்ச வாழை மரம், பனைமரம், நிறைய மரங்கள்லாம் வச்சிருக்காரு சார். மரம் வைக்கிறதுங்கிறது முக்கியம் கிடையாது. தினம் அந்த மரத்துக்கு போய் தண்ணி ஊத்திட்டு வருவாரு, வேலி போட்டு பாதுகாப்பாரு. இதுல எங்க பேரன் எல்லாம் அந்த பிளாக்ல இருக்கிற பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போவாரு. போய் வாங்கடா நம்ம எல்லாம் மரம் வைக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைங்களையும் அதுல சேர்த்துக்குவாரு. அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னுட்டு எல்லா பசங்களையும் கூப்பிட்டு வச்சு அந்த சின்ன பசங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. அவருக்கு தெரிந்தவர்களுக்கு நிறைய படிப்புக்கு உதவி பண்றது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய சமூக சேவை அவர் செஞ்சிட்டு இருக்காரு சார். பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். சொன்னாதான் இவர் இவ்வளவு பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். இப்ப பொதுவா வந்து சிலர் வந்து தன்னை வந்து விளம்பரப்படுத்திக்குவாங்கல்ல, ஆனா அவரு வந்து அதை விளம்பரப்படுத்தினதே கிடையாது. அந்த மாதிரி அவர் வந்து பண்றாரு. அதுவும் ரொம்ப சிறப்பான ஒன்றா இருந்தது. இன்னொன்னு சார் என்னன்னா, இந்த ஆனந்த விகடன்ல போட்டிருந்தாங்க பாம்யரா நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனமா சார். அந்த நிறுவனத்தை வந்து ஒருத்தர் தொடங்கி இருக்காரு தூத்துக்குடி மாவட்டத்துல ஆறுமுகநேரியில தான் அவர் பிறந்தாராம். அவர் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது, அதாவது கடைசியா அவர் சம்பளம் வாங்கும்போது 5 லட்சம் ரூபாய் மாச வருமானமா சார். அதை விட்டுட்டு ஒரு நாள் அவர் என்ன பண்றாரு, குலதெய்வம் கோயிலுக்கு போறாரு. அப்ப இந்த பனையேறி தொழிலாளர்களை பத்தி பேசுறாரு, கேக்குறாரு, அவங்க படுற கஷ்டங்களை பாக்குறாரு. அதுல வந்து வருமானம் இல்லாம நிறைய பேர் கொத்தனார் வேலைக்கு போறத பாக்குறாரு.
இந்த பண வெல்லம் அந்த மாதிரி பொருள்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த ஓலைப்பெட்டி, அந்த மண்ணு, கல்லு இதெல்லாம் இருக்கிறத அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாரு, இவரே நம்ம இந்த மாதிரி பனை தொழிற்சாலை மாதிரி அந்த பனை மரங்களை நிறைய வளர்த்து நாம இத மக்களுக்கு கொடுத்தோம்னா கலப்படம் இல்லாத பொருள் கிடைக்கும், மண்ணு இல்லாத பொருள் கிடைக்கும்னு வேலையை விட்டுட்டாரு சார். அவரு வேலையை விட்டுட்டு போய் இந்த மாதிரி ஒண்ண அவர் தயார் பண்றாரு. தயார் பண்ணி கருப்பு டீ பவுடரு எல்லாமே தயார் பண்றாரு. தயார் பண்ணி நல்லா இப்ப பிக்கப் ஆயிடுச்சான் சார். ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாராம், பணம் எல்லாம் கிடைக்கலையா. ஆனா இப்ப நிறைய பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறாரு. இந்த பாம் எரா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அவர் தொடங்கி இருக்காரு. நல்ல 38 வயசு தான் சார் அவருக்கு. அந்த 38 வயசுக்குள்ளார ஒரு இவ்வளவு பெரிய செயல்களை செஞ்சிருக்காரு அப்படின்னுட்டு நான் ஆனந்த விகடன்ல படிச்சேன். அவரு என்ன சொல்றாருன்னா, விவசாயிகள் பனைக்கு மாறினால் வருஷத்துக்கு 36 லட்சம் ரூபாய் வருமானத்தை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். நிறைய பேரை அந்த தொழில்ல ஈடுபடுத்துறாரு. அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பான ஒன்றா இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பால் வாங்குற நிறுவனங்கள்லாம் கூட, ஒருத்தரை பத்தி படிச்சேன், ஐடில வேலை பண்ணிக்கிட்டு இருந்தவரு வேலையை விட்டுட்டு தரமான பால் கொடுக்கணும், ஏன்னா பால்ல நிறைய கலப்படம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னுட்டு அவரு நேரடியா மாடுகளை எல்லாம் வாங்கி அதை மக்கள் கிட்ட கொடுத்து அதன் மூலம் அவர் பால் கொண்டு அதுல எந்த ப்ரிசர்வேட்டிவும் கலக்கிறதே இல்லையா. நேரடியா அப்படியே பாலை கறந்து ஐஸ்ல வச்சு அப்படியே கொண்டு வந்துதான் அவரு எல்லா இடங்கள்லயும் கொடுக்குறாரு. அவரை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் போய் கூகுள்ல வேற போய் பார்த்தேன். அந்த அளவுக்கு மிக சிறப்பா பண்றாங்க. இந்த மாதிரி இளைஞர்களை பத்தி நிறைய ஆனந்த விகடன்ல கொடுக்குறாங்க சார். அதெல்லாம் படிக்கும்போது இளைஞர்கள் எவ்வளவு நல்ல இளைஞர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனா அந்த இளைஞர்கள் பத்தல. அவங்கள பத்தி நாம நிறைய வெளியில சொல்லும் போது மற்றவர்கள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க இந்த தலைப்பு எடுத்ததுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம இத பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுற விதத்துல இருக்கும். இளைஞர்கள் இந்த தளத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் சார். ரொம்ப நன்றி. இந்த தலைப்பை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கும் இத பத்தி நாம சொல்றதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு. நம்ம தளத்துல இருக்கிற ஒரு பிள்ளை, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிள்ளை, நம்ம ஊருக்கு அருகிலே இருக்கக்கூடிய பிள்ளை அப்படின்னு நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுது. அதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். நன்றி சார். நன்றி. நன்றி மேடம். நன்றி நன்றி நன்றி. அடுத்து யார் பேசுறது? வாங்க ரத்னவடியார் சார், வாங்க. இலங்கை இளைஞர்களை பத்தி பேசுறோம். நல்ல குணங்கள் சொல்லுங்க. நல்ல குணங்கள் என்று நான் ஒரு குறிப்பிட்ட இளைஞரை பற்றி பேசலாது. நான் ஒரு ஜென்ரலா ஒரு இங்க உள்ள இளைஞர்களை பற்றிய மனநிலையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலாம். அதாவது நமக்கு நெகட்டிவா வேணாம், பாசிட்டிவா என்ன இருக்கோ அதை சொல்லுங்க. இல்ல இப்ப இங்க இளைஞர்கள் பெரும்பாலும் இப்ப இந்த நாட்டில எங்கள நாட்டில ஒரு பெரிய புரட்சி ஒன்று மாதிரியான ஒரு வெளிப்பாடு இப்ப இந்த பங்களாதேஷ்ல நேபாளத்துல எல்லாம் நடந்தது போல ஒரு பெரிய ஒரு புரட்சி ஒன்று இளைஞர்கள் தான் அதை செய்தார்கள். அந்த இளைஞர்கள் தொடர்ச்சியாக 3-4 மாசம் தொடர்ச்சியாக எங்களுடைய அந்த பாராளுமன்றத்துக்கு முன்னால குந்தி இருந்து ஆர்ப்பாட்டம் செய்து அந்த பிரசிடென்ட்டுக்கு எதிராக இருந்து, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜபக்சன்னு சொல்லி அவரை பதவியிலிருந்து விரட்டிய விட்டாங்க. அவர் ஒழிச்சு ஓடி மாலத்தீவுக்கு தப்பியோட வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டது. முழுக்கதும் இளைஞர்கள். அந்த இளைஞர்கள்ல நாங்க பார்த்தோம் என்னென்றால், நான் கூடிய அதுல போய் சில நாட்கள் பங்கு பெற்றி இருக்கிறேன். அந்த இளைஞர்கள் கூடிய அந்த வாய் பேச முடியாதவர்கள், கண் தெரியாதவர்கள், அந்த பள்ளிக்கூடங்கள்ல இருந்து வந்த இளைஞர்கள் கூட இப்படி ஆடி அப்படியெல்லாம் பெரிசாக ஆர்ப்பாட்டம் செய்துதான் அந்த ஆட்சிய கலைத்து பேந்து புது ஆட்சி ஒன்று வேறொருவர் பிரசிடண்டாக பதவியேற்று பேந்து இப்ப எலெக்ஷன் நடந்து இப்ப வந்திருக்கிறதும் ஒரு இளைஞர் புரட்சி போன்ற ஒரு நிலைமை தான். அதுலயும் எல்லாமே ஒரு இளைஞர்கள் ஒரு அரசியல்ல மிகுந்த விழிப்பா இருக்கிறார்கள். இது இங்கால தெற்கு பகுதியிலே சிங்கள இளைஞர்களாவது சரி,
அங்காலே எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் இளைஞர்களாவது சரி, அங்கே ஒரு பெரிய ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. பொதுவான அவர்களுடைய செயற்பாடுகள் என்று பார்க்க ரொம்ப பேர் பொது காரியங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் எங்களுடைய என்னுடைய சொந்த ஊர் யாழ்ப்பாணத்துல பருத்தித்துறை. அங்க இப்ப நகரசபை தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் இப்பொழுது ஒரு இளைஞர் தான் நான் நினைச்சது அவர் என்னடா இவர் என்ன யார் அனுபவம் இல்லை ஒன்றும் இல்லை, இவர் என்னத்தை சாதிக்க போறாரு ஒன்றுமே தெரியாது. புதிதாக வந்த அவருக்கு ஒரு 30 வயசுக்குள்ளதான் இருக்கும் அந்த இளைஞர். அவர் தான் நகர சபைக்கு தலைவராக வந்திருக்கிறார். ஆனால் பார்த்தால் அவர் ஒவ்வொரு ஃபீல்ட்ல எல்லா இடமும் போய் களத்துல நிற்கிறார். பார்த்தால் அங்க இந்த மரம் இன்றைக்கு பார்த்தேன் ஒரு தென்னை மரம் ஒன்று வளர்ந்து ரோட்டுல மேலால நிக்குதுன்றதுக்காக அவங்கள பிடிச்சு கொண்டு வந்து அந்த உரிய ஆக்களை பிடிச்சு கொண்டு வந்து அந்த மரத்தை வெட்டு வச்சு இந்த குப்பை போடுற தானே களத்துல நின்று பணியாற்றார். அந்த ரோட்ல நின்று அவருக்கு பேர் வின்சன் டி போல். அவர் உண்மையில எங்கள் இந்த பகுதியில முழுக்களும் கூடுதலான ஆக்கள் ஹிந்துஸ் தான். ஆனால் அவர் ஒரு கிறிஸ்தவர். ஆனாலும் அவரை மக்கள் தெரிவு செய்து விட்டிருக்கிறார்கள். ஆனா அவர் நம்பவே முடியாது. அவருடைய அந்த செயற்பாடுகளை பார்த்தால் இந்த ரோட்ல குப்பை கூடங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் தானே முன்னுக்கு நின்று அண்மையில எங்களோட ஊருக்கு இப்ப யாழ்ப்பாணத்துல ஏர்போர்ட் திறந்திருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஏர்போர்ட் ஊடாக தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவில இருந்தெல்லாம் பல டூரிஸ்ட் எல்லாரும் போறாங்க. அது என்னடா கொழும்புக்கு போறதுக்கு பதிலாக இது மெட்ராஸ்ல இருந்து வாரது 1 மணித்தியாலம் தான் ஃபிளைட் டைம். அப்ப அப்படி இருக்கிற இடத்துல இன்றைக்கு நேற்று பார்த்தேன் எங்கள் இந்த ஊர்ல ஒரு ஜோதிடம் பார்க்கிறவர் ஒரு குடும்பமாக ஒரு கடையை போட்டு ஒரு கடை மாதிரி போட்டு அதுல ஜோதிடம் என்று சொல்லி கொண்டிருக்கார். இந்தியாவில பெங்களூரை சேர்ந்த ஒரு ஃபேமிலி உண்டு. அப்ப அவரை போய் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அவர் பெர்மிஷன் இல்ல அவங்க டூரிஸ்டா வந்துட்டு அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அது முன்னுக்கு நிற்கிறார் இவர். அப்ப இப்படியான செயற்பாடுகள் முந்தி எங்களுடைய பகுதியில இருந்த தலைவர்மார், நகரசபை தலைவர்மார் எல்லாரும் கொஞ்சம் வயசு போனாக்கள் எங்களை போல, அல்லாட்டால இன்னும் அதை விட எங்களோட கொஞ்சம் இளமையான இருப்பார்களே தவிர எல்லாரும் கூடுதலாக 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள். கடைசியாக இருந்த சேர்மன் இவருக்கு முந்தின சேர்மன் 80 வயசு அவருக்கு. அப்படியானவர்கள். ஆனால் அவர்களால செயற்பட முடியாமல் இருந்தது. ஆனா இது எங்களுக்கு நான் நம்பவே இல்லை. இவர் என்ன ஒரு படியான ஒரு அனுபவம் இல்லாத ஒன்றுமே அனுபவம் இல்லை, அந்த நகரசபை நிர்வாகத்தை பற்றி அனுபவமே இல்லாத ஒரு பையன். பெரிய ஆச்சரியமா இருக்கு எனக்கு பார்க்க ஒவ்வொரு நாளுக்கும் ஏதாவது ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கு. அப்படி அந்த இளைஞர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது, ஆனா நான் பார்த்திருக்கேன் அந்த வாய்ப்பு இல்லாதபடியால தான் அவர்கள் தங்களுடைய கெட்டித்தனத்தை திறமையை வெளிக்காட்ட முடியாம இருக்கிறது. ஆனா அந்த வாய்ப்பு எப்படி வருது என்று சொன்னால் ஒரு எதிர்பாராத விதமா தான் வருது. அவர்கள் முண்டி அடிச்சு கொண்டு நாங்கள் வரப்போறோம் என்று சொல்லி கொண்டு வர்றது மாதிரி இல்லை. அவர்களை வலிஞ்சு இழுத்து நாம கொடுக்கணும். இந்த பொறுப்பை நீ செய்ய என்று சொன்னா அந்த பொறுப்பை அவர்கள் வடிவாக செய்கிறார்கள். அந்த தன்மையை நான் பார்க்கிறேன் எல்லா இடமும். இப்போ இந்த அந்த கொஞ்சம் அந்த மிடில் ஏஜ் அதுக்கு மேற்பட்டவர்கள் பொது விடயங்கள்ல ஈடுபடுறதை விட இப்ப பெரும்பாலும் இளைஞர்கள் தான் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும், ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் என்ன அல்லாட்டா சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்ன எல்லாத்துலயும் முன்னுக்கு நின்று செயற்படுற தீவிரமாக. சில விடயங்களை பார்த்தால் ஒரு முட்டாள்தனமாகவும் இருக்கத்தான் செய்யுது, அங்கங்கே அப்படியும் இருக்கு. ஆனா பொதுப்படையாக சிறப்பாக செயற்படுறார்கள் இங்கத்தில் இளைஞர்கள். அதே நேரத்துல பல பேர் வெளிநாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஏற்பட்டு விட்டது. எங்களுடைய கடந்த காலத்துல ஒரு 30 ஆண்டு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தின் பாதிப்பால வெளியில போக தொடங்கின அந்த ஓட்டம் அது இப்ப ரெகுலரா போச்சு. அது இப்ப தொடர்ந்து கொண்டே போகுது. அந்த நேரம் இங்க உயிருக்காக பயந்து ஓடினவர்கள் இப்ப அங்க நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றதை கண்டுட்டார்கள். அப்ப ஆனபடினாலே அங்க போய் இருக்கிறவர்கள் வாங்க இங்க வாங்க, அங்க இருந்து என்ன செய்ய போறீங்க வாங்க. இங்க இருந்து அவர்கள் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம், வெறும் கஷ்டம் என்று இல்லாட்டாலும் ஒரு இங்கத்தை விட அங்க சொகுசான வாழ்க்கை, பல வாய்ப்புகள், பல வசதிகள், பல இது என்று. அப்ப அவர்கள் அப்படியான ஒரு தன்மை வளர்ந்து கொண்டிருக்கு. அது ஒரு பெரிய ஒரு தீங்கான இது. எங்களுடைய பாப்புலேஷன் குறைஞ்சு கொண்டு போகுது.
அந்த பாப்புலேஷன் குறிப்பாக தமிழ் பாப்புலேஷன் குறைஞ்சு கொண்டு போகுது. அதால பாராளுமன்றத்தின் மற்றும் நிர்வாக பொறுப்புகள்ல எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சு கொண்டு போகுது. அதால நாங்கள் கேட்டு பெற வேண்டிய விடயங்களை பெறக்கூடிய அந்த சக்தி எங்களுக்கு குறைஞ்சு கொண்டு போகுது. அப்படி சில பிரச்சனைகளும் இருக்கு, நல்ல விஷயங்களும் இருக்கு. அது காலத்தின் மாற்றம், அதை ஒன்றும் செய்யலாம். மற்றது இன்னொரு விஷயம், திருமணம் செய்கிறதுக்கு பின்னுக்கு நிற்கிறார்கள், அதை பயப்படுறார்கள். அந்த அப்படியான ஒரு போக்கும் இருக்கு. அது ஆண்களும் சரி பெண்களும் சரி, கூடுதலாக பெண்கள் ஒரு சந்தேக பார்வை. வெளிநாட்டுக்கு போய் கல்யாணம் செய்யறேன்டான்னு, இங்கே இருந்து திருமணம் செய்யறேன்டான்னு அப்படியான ஒரு பார்வை. இப்படி இளைஞர்களுக்கு இடையில பலவிதமான சிக்கல்கள் இருக்குது. நல்ல விஷயங்கள் பலது இருக்குது. ஆனா சில எங்களை போன்ற கொஞ்சம் வயதுக்கு கூடியவர்களால ஜீரணிக்க முடியாத சில விஷயங்களும் இருக்கு. இதுதான் இங்கத்தை நிலைமை பொதுவாக சொல்ல போனால். நன்றி. நன்றி சார். நன்றி. கணேசன் வாங்க. நெகட்டிவா பேசக்கூடாது, பாசிட்டிவ் மட்டும் தான் பேசணும். வணக்கம் சார். இப்போ இந்த இளைஞர்களை பத்தி நான் பேசும்போது, என் வீட்டுல 2 பசங்க இருக்காங்க. என் பையன் வந்து இப்போ +2 படிக்கிறான். அவனை பத்தி 1-2 நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல 1-2 செலக்டிவா சொல்றேன். என்னன்னா, இந்த ஒரு சயின்டிபிக் மைண்ட் இருக்கு சார். என்னன்னா, அந்த லேப்டாப் வச்சு நீ என்னவோ பண்ணிட்டே இருப்பான். ஒரு 9th முடிச்சு 10th பண்ணும்போது திடீர்னு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் போட்டான், அப்படி இப்படின்னு சொன்ன உடனே சரி நாங்க விட்டோம். நாங்க போய் ஃபைனலிஸ்ட்னு சொன்னான். போய் அட்டன் பண்ணாக்கா இந்தியா ஃபுல்லா அந்த யங் சயின்டிஸ்ட்னு ஒரு இது எடுத்திருந்தாங்க சார். அதுல ஒரு 3000 ஸ்கூல் செலக்ட் பண்ணாங்க. அதுல ஒரு 30 பசங்களை கூட செலக்ட் பண்ணாங்க. 30 ஸ்கூலு 30 பசங்க செலக்ட் பண்ணாங்க. அதுல இவங்க ஒரு ஆளா வந்தான். என்னன்னா, அது வந்து ஒரு மெடல் கொடுத்தாங்க, யங் சயின்டிஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. அதுல ஏதோ ஒரு மாடல் வந்து இங்கிருந்து ஸ்பேஸுக்கு போற மாதிரி போயிட்டு திரும்பி இதுல வந்துடுற மாதிரி, எர்த்துக்கு வந்துடுற மாதிரி, ரெகுலர் ஃபிளைட்ஸ் போற மாதிரி. இப்ப காலையில ஏறினாக்கா டக்குனு அமெரிக்காவுக்கு 1.5 மணி நேரத்துல போயிடலாம். அது ஏற்கனவே இருக்கு. அந்த மாடலை போட்டு காட்டி பிரைஸ் வாங்கலாம். அந்த சயின்டிபிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது வந்து ஸ்கூல்ல செலக்ட் பண்ணல. ஸ்கூல்ல வந்து இவங்களை ஏடிஎம் போட்டு ஸ்கூல்ல வந்து இவங்களை என்கரேஜே பண்ணல. இவனே இண்டிவிஜுவலா போட்டு அது பிரைஸ் வாங்கலாம். அது சயின்டிபிக், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் ஆஃப் சயின்டிபிக் அஃபேர்ஸ், அதுல வந்து செக்ரட்டரி வந்து கொடுத்தாங்க. அது ஒரு இன்சிடென்ட், நல்ல ஒரு இது. அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி ஸ்பீச் இதெல்லாம் போயிட்டு நிறைய இடத்துல போய் சயின்ஸை பத்தி பேசி அவன் சில பிரைஸ் எல்லாம் வாங்கி வந்திருக்கான். அப்புறம் இந்த பேசுறது, இப்போ பாலிடிக்ஸ் நல்லா பேசுவான் சார். ஆனா என்னன்னா, அப்பா அம்மா எங்ககிட்ட பேச மாட்டான். இப்ப நான் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணா பேச மாட்டான். அவனே ஒரு ஸ்கூல்ல செலக்ட் பண்ணி பாலிடிக்ஸை பத்தி பேசணும்னாக்கா, யங் பாலிடிக்ஸ் பேசணும்னாக்கா, அதுல ஃபர்ஸ்ட் பிரின்சிபலே பாராட்டினாங்க. இந்த மாதிரி வந்து நிதிஷ் தான் வந்து பிரமாதமா பேசினா அந்த அப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸை பத்தி. அது ஒரு ஜோக்கோட அப்படி பேசி பண்ணான். ஆனா இதெல்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ். எனக்கு என்னென்ன பயம்னா, நெகட்டிவா பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால ஸ்டடீஸ்ல வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது. ஆனா இந்த மாதிரி வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ்மெண்ட் இருக்கு பையனுக்கு. அது எப்படி நல்ல குணங்களா பாக்குறது என்ன? அது நல்ல குணங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவான் சார். இப்போ மேரேஜ் நடத்தினேன், நானும் இவனை காணான்னு தேடின்னு இருக்கேன். மேரேஜ் ஸ்டேஜ்ல இவன் என்ன பண்ணான், என்ட்ரன்ஸ்ல போயிட்டு எல்லாரையும் வந்து ரிசீவ் பண்றதுக்கு போயிருக்கான். அதே மாதிரி யாராவது வயசானவங்க போனா உடனே ஹெல்ப் பண்ணும், உடனே பையன் வாங்கிப்பான். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உதவிகள். வயசானவங்க யாராவது வந்தானா உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு தான் வருவா. அது ஒரு ஹேபிட். இது எப்படி வந்ததுன்னு தெரியாது. பட் அப்புறம் வந்து நம்ம NLP-TS சர்க்கிள் நான் நடத்திருந்தேன் அப்போ முதல்ல, கொஞ்சம் கொரோனா பீரியட். அப்ப சின்ன பையன் தான். ஆனா வந்து அங்க அந்த இதுல உட்காந்து ரீசேஷன் பண்றது, அதெல்லாம் உட்காந்துன்னு எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறது, இதெல்லாம் என் பையன் பொண்ணு 2 பேரும் பண்ணுவாங்க. இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அது வந்து கொஞ்சம் டெவலப் பண்ற மாதிரி வேற ஆக்டிவிட்டிஸ்ல நான் சேர்த்து விடணும்ட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என் பொண்ணு வந்து என்னன்னாக்கா கொஞ்சம் நீட்டா வச்சிருப்பா வீடெல்லாம். வீடு வந்து பக்கா இருக்கும். முதல்ல நம்ம பசங்களை வந்து நீட்டா வைக்கலன்னு சொல்லுவோம், அவங்க நீட்டா வைக்கிறாங்க. போய் நான் வந்த உடனே என்ன இஷ்யூ கரெக்டா இருக்கா எல்லாம் பார்த்து கரெக்டா நீட்டா வச்சு பண்ணி என் டாக்டர் பண்ணுவா. அது வந்து எப்படி அந்த ஹேபிட்னு தெரியல. அது இட் ஹாஸ் க்ரோன் அப். ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு. 2 பேருக்குமே எனக்கு தெரிஞ்சு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு. கம்ப்யூட்டர் நாலேஜ் ஏராளம் சார். நீங்க நம்ம அவனை வந்து இன்டர்வியூ பண்ணாக்கா அவன் என்னன்னு அவங்க பேசுவான் சார், உங்களுக்கு தெரியாத பார்த்து சொல்லி விட்டுருவான். அவள்தான் அந்த மாதிரி இது. அதான் அதை பத்தி ஸ்பேஸை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான்.
இதுதான் இவங்களுடைய நல்ல குணங்கள்னு சொல்றது. இன்னும் வேற இருந்தாக்கா அப்புறம் யோசிச்சு சொல்றேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி 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 நன்றி. கோபாலகிருஷ்ணன் சார் பேசுறீங்களா? சார் ஒண்ணு சொல்லிடலாமா சார்? வாங்க வாங்க கல்யாணம் சொல்லுங்க. ஓகே சார். இப்ப கணேஷ் சார் சொன்னார் இல்லைங்களா, அவரு இந்த மாதிரி பசங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு, எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல அப்படின்ட்டு. எங்கிருந்து சார் வரும்? இவங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கும். இவங்க தான் வந்து கண்டிப்பா யாராவது பெரியவங்க வந்தா அவங்களுக்கு பெரியவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்றதை பார்த்து தான் வந்திருக்கும். அதே மாதிரி சுத்தமா வச்சுக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து வந்திருக்கும். மேபி நீங்க சுத்தமா இல்லாத இருந்திருக்கலாம், ஒய்ஃப் சுத்தமா இருந்திருக்கலாம். நம்ம கிட்ட இருந்து தான் சார் பசங்களுக்கு வருது. தேங்க்யூ சார். அதெல்லாம் இருந்து நாங்க சொல்லியிருப்போம்ல. புரியல சார். அவருக்கு புரிஞ்சிருக்கும். மைக் ஆன் பண்ணுங்க கணேசன். மைக் ஆன் பண்ணாத பேசிட்டு இருக்கீங்க நீங்க. மைக் ஆன் பண்ணுங்க. புரிஞ்சிச்சு சார். எனக்கு தெரியும் சார். எந்த வேற சார், இந்த நான் வந்து ஒரு அதனாலதான் நான் சொன்னேன். அதெல்லாம் இருந்து சொல்லியிருப்போம்ல நாங்க. சார் அவர்கிட்ட இல்லாத இருந்திருக்கலாம் சார். பட் ஃப்ரம் தி ஃபேமிலி அவங்க ஒய்ஃப் கிட்டயோ அல்ல ஒய்ஃப் அப்படியே இல்லைன்னா கூட அவங்க தாத்தா பாட்டிட்டு இருந்தவங்க யார்கிட்டயாச்சும் இருந்திருக்கும். அதாவது குழந்தைங்க சின்னதுல பாக்குறதுதான் சார் அப்படியே காப்பி அடிச்சுதானே சார் வருது. நான் நீட்டாலாம் இருப்பேன். ஆனா வந்து அந்த பசங்க இந்த உங்க பண்ற மாதிரி இருக்க மாட்டேன். நீட்டு கிளீன் அதெல்லாம் இருப்பேன் நான். அது ஓகே. பசங்க அது ஓவரமையா இருக்காங்க. நீட்டு அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் சார். அது இந்த காலத்து பிள்ளைங்க வந்து கிளீனா நீட்டா வச்சிருக்காங்கன்னா இது ரியலா பாராட்ட வேண்டிய விஷயம். மிகப்பெரிய பொறுப்புணர்வு உள்ள பிள்ளைங்களா இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா சார். இப்போ நானே வந்து இப்ப என் பொண்ணே சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் வம்பிழுத்திட்டே இருக்கேன். என்ன பண்ணா இப்ப வந்து சாரு கிட்ட வந்து ஸ்டீஃபன் சாரு கிட்ட அம்மாக்கு அப்பாக்கெல்லாம் வந்தா மட்டும்தான் நீங்க பர்த்டேக்கு போடுவீங்களா, எனக்கு போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி என் பிள்ளை வம்பிழுத்து வாங்கினது இன்னைக்கு போட்ட ஃபிளையர். அதாவது நம்மள பார்த்துதான் குழந்தைங்க பண்ணுவாங்கன்னு சொல்றது என்னன்னா, ரக்ஷா சொல்றதுக்கு முன்னாடியே நான் இந்த பிளான் வச்சிருந்தேன். ரக்ஷா சொன்ன உடனே ரைட் ஓகே அப்படின்னு இருப்பது. பட் நீங்க கேட்டதுனால இதை சொன்னாங்க. மகிழ்ச்சி. இல்ல சார், அதான் நானும் சொல்றேன். அந்த மாதிரி நான் வம்பிழுக்கிறதுனால அவனும் அதே மாதிரியே பண்றான்னு சொல்றேன். தேங்க்யூ சார். சேவா பேசுறாங்களா சார்? ஒரு நிமிஷம் சார். கணேசன் சார் வந்து ரீட் ஃபோர்ட்ல புக் ரிவ்யூ பண்ணாங்க. ஒரு பெரிய ஆளுங்க தோத்து போயிருவாங்க சார் அந்த புக் ரிவ்யூல. அவ்வளவு அருமையா இருந்துச்சு. பயங்கர நாலேஜபிள் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. யாருமே ஜஸ்ட் வெளியில போல. சோ அத சொல்லதான் சார் வந்த. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கணேசன் சார் பையனா? ஆமா. சூப்பர். பாராட்டுக்கள். மகிழ்ச்சி. வாங்க சார். வாங்க கோபாலன் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு மிக அருமை சார். 10 இளைஞர்களை கொடுங்கள், என்னிடம் கொடுங்கள், உலகை மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னாரு சுவாமி விவேகானந்தர். ஸோ தற்போது தலைமுறை இடைவெளி மிக அதிகமாகத்தான் உள்ளது. இருந்தாலும் இந்த இளைஞருடைய கல்வி கற்றலின் ஆற்றல் வந்து அதிகமாக உள்ளது. இது பொதுவான கருத்து. அதுக்காக நம்ம எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய லேர்னிங் கெப்பாசிட்டி, லேர்னிங் ஈகர்னஸ் வந்து அதிகமாக இருக்குது பொதுவாக பார்க்கும்போது. போட்டிகள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய நிலைப்பாடுகள், அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். கம்பேர் வித் நம்முடைய காலகட்டங்கள்லையும் இப்போ பார்க்கும்போது அதிகம். ஸோ இளைஞர்கள் பொதுவாக சொல்லும்போது அவருடைய ஆற்றல்ன்றது காட்டாற்று வெள்ளம் போன்றது. ஸோ அதை ஸ்டீஃபன் சார் சொன்ன மாதிரி அதை வந்து மடைமாற்றம் செய்து சரியான நேரத்தில் செஞ்சோம்னா அது நிச்சயமாக வந்து அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி, அதனுடைய அவுட்கம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அவர்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு பொதுவாக சொல்லிட முடியாது. இளைஞர்களுக்கு பொறுப்பே இல்லைன்னு பொதுவாகவும் சொல்லிட முடியாது. ஸோ சென்னையில் 2015 பெருவெள்ளத்தில் ஓடி வந்து உதவியது இளைஞர் பட்டாளம் தான். அதை வந்து நான் பொது சுகாதாரத்துறையில் நாங்கள் பணியில் இருக்கும்போது அதை நேரடியாக பார்த்துருக்கேன். அதே மாதிரி கோவிட் காலகட்டங்களில் 2020, 2021 துணிந்து முகமூடி அணிந்து உதவியது இளைஞர்கள் தான். ஸோ இதுக்கு வந்து மறுப்பே சொல்ல முடியாது. ஸோ ஒரு நாட்டின் சமுதாய கட்டமைப்பில் இளைஞர்கள் பங்கு, அவர்களின் ஆரோக்கியம் மிக 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 முக்கியமான ஒன்று.
ஸோ என்னை ஈர்த்த ஒரு இளைஞர் அப்படின்ற ஒரு வரிசையில் 2024 ஜனவரி மாதம் ஒரு என்ஜிஓ மீட்டிங் கோயம்புத்தூரில் நடந்தது. அதில் நான் வந்து கலந்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு ஒரு 22 23 வயதான ஒரு சுதர்மா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேர்ள் ஐடி முடிச்சுட்டு அப்போ தான் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு தனியார் என்ஜிஓ ஆரம்பித்து நிறைய என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ் பர்டிகுலர்லி இந்த ட்ரைபல் ஹில்ஸில் 2-3 வில்லேஜ் அடாப்ட் பண்ணிட்டு தனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நெட்வொர்க் மூலிமா அந்த வில்லேஜுக்கு இன்னமும் உதவிட்டு வர்றாங்க. அது பெரிய விஷயமா நான் கருதுகிறேன். ஏன்னா படித்து முடிச்ச உடனே எல்லாம் நிறைய பேர் வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஏதோ ஒரு ரிமோட் வில்லேஜையே அடாப்ட் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிட்டு இருக்காங்க அப்படின்றது பெரிய ஆச்சரியமாக பார்த்தேன். இன்னமும் என்னுடைய வாட்ஸ்அப் தொடர்பில் இருக்காங்க. அவங்களையும் ஒரு நாளைக்கு நான் இந்த தளத்தில் பேச வைக்கலான்னு ஒரு முயற்சி எடுக்கிறேன். ஸோ இளைஞர்களுக்கு பெரியோர்களின் வழித்துணை மிக மிக அவசியம். மைண்ட் யுவர் மைண்ட் அதற்கு துணை நிற்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. நன்றி சார், வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி சார். அதாவது அயோக்கியத்தனம் பண்றவங்களுக்கும் அரட்டை அடிக்கிறவங்களுக்கும் வாழ்த்தனம் பண்றவங்களுக்குலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு குறைவே இல்லை. நிறைய பேர் எப்பயுமே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நல்ல செயல்கள் செய்யற பசங்களை பத்தி பேசுறது கம்மி. அப்ப அவங்களுக்கு உண்டான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னு நம்ம தான் இந்த மாதிரி எடுத்து பேசும்போது அதற்குரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது வந்து ஒரு செயல் செய்யும் போது அந்த செயல் வந்து ஒரு பொறுப்புணர்வாக இருக்கும். ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும் போது அவன் நல்ல குணம் இருந்தாதான் நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு வரும். அந்த பொறுப்புணர்வுன்றது இருக்குது இல்லையா, ரெஸ்பான்சிபிலிட்டின்றது இருக்கு இல்லையா, அது வேணும் இல்லையா. அதுதான் அப்போ நம்ம இதுல பேசுறது வந்து அந்த பொறுப்புணர்வு பத்தி பேசுறோம், அவங்களுக்கு லீடர்ஷிப் பத்தி பேசுறோம். அவங்க இப்ப உண்மையாவே பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன 2 உதாரணம், ஒண்ணு வந்து வெள்ளம், என்ன சென்னையில வந்து வெள்ளம், 2வது கோவிட். இந்த மாதிரி ஒரு பேரிடர் காலத்துல வந்து பெரியவங்க போய் வேலை செய்யறதை விட இளைஞர்கள் துணிஞ்சு வேலை செஞ்சாங்க. பெரியவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, இளைஞர்கள் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. அவங்க போய் துணிஞ்சு வேலை செஞ்சாங்க, அவங்களால மட்டும்தான் அது முடிஞ்சுது. ஆனா அதை வந்து எவ்வளவு நாளைக்கு நம்ம பாராட்டுறதுன்றது ஒரு பக்கம் பாராட்டுறோம், அந்த நேரத்துல பாராட்டிட்டு விட்டுடுறோம்னு வச்சுங்களேன். ஆனா குறைகள் செய்யும் போது காலத்துக்கும் இளைஞர்களை திட்டி இருக்கோம், இந்த காலத்து பசங்க எப்படி இருக்காங்க, இந்த காலத்து எப்படி பசங்க இருக்காங்கன்றது அது இல்ல. அந்த காலத்துல இருக்கிற எப்பயுமே நெகட்டிவ் ஏரியா வந்து நிறைய பேசப்படும். பட் பாசிட்டிவா இருக்கிற ஒரு நல்ல செயல்கள் செய்யறப்போ பேசுறது ரொம்ப கம்மி. அப்போ அதுக்கு பேசுறதுக்கு நம்ம எப்பப்போ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம்னா பலர் இதை எடுத்து பேச வாய்ப்புகள் இருக்கு, பலர் பார்க்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு அடி நம்ம எடுத்து வைப்போமே அப்படின்றதுதான் இது இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அதுவும் இந்த தருணத்துல இதை பேசணும்ன்றது எனக்கு ஒரு ஆவல் தோணுச்சு, அதனாலதான் எனக்கு போட்டேன். நன்றி சார், நல்ல ஒரு 2 உதாரணம் கொடுத்தீங்க, அது பேசப்பட வேண்டிய உதாரணம் தான். மகிழ்ச்சி. வேற யாராச்சும் இருக்கீங்களா? அடுத்து பேசுங்க. பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நல்ல டாபிக் தான் இன்னைக்கு, அருமையான டாபிக். நம்ம வீட்டு பசங்களே நம்ம பாராட்டிக்க கூடாது, அதனால நான் வெளியில இருக்கிற பசங்க எல்லாம் பாராட்டலான் இருக்கேன். நம்ம வந்து நம்ம தளத்துல இருக்கிறாரு சாரு, பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், நம்ம பொருளாதார நிபுணர் தான் சாரு. அவரோட புத்தக வெளியீட்டு விழால அவரோட பையன் வந்து அந்த விழா ஃபுல்லாவே நடந்துச்சு. ஆனா அந்த விழாலேயே எது ஒரு பெரிய கிளாஸா இருந்துச்சுன்னா அவரோட பையன் வந்து அப்பாவை பத்தி அவ்வளோ ஒரு புகழ்ந்து பேசினான் பாருங்க. அன்னைக்கு அதுதான் வந்து விழாவையே களை கட்டுச்சு. அந்த மாதிரி அதனால அந்த பையன் அவன் வந்து ஒரு இளைஞன் தான் இருந்தாலும் வந்து எல்லாத்தையும் எடுத்து அப்பாவை அப்படியே அணு அணுவா ரசிச்சிருக்கான். அதெல்லாம் அவர் பட்ட கஷ்டம், அவர் கூட இருந்தது எல்லாத்தையும் பார்த்து அங்க வந்து சொன்னா பாருங்க, அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் சொல்ல நினைச்சேன். அதே மாதிரி எல்லாரும் சொன்னாங்க இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்து நம்மளோட மெரினா பீச்ல நடக்கும்போது இளைஞர்கள் நிறைய பேர் சேர்ந்து அந்த ஜல்லிக்கட்டு நடக்கணும் தமிழ்நாட்டுல அப்படின்றத வாங்கி கொடுத்தது நம்ம இளைஞர்கள் தான். அது ஒண்ணு. இதுக்கப்புறம் இப்ப நம்ம யூடியூப் சேனல்ல கூட ஒருத்தர் இருக்கிறான், நல்ல மதன் கௌரிய, நல்ல டெய்லி போடுறான் பாருங்க, டெய்லி மெசேஜ் போடுவான், யாருக்கும் பயப்பட மாட்டான், கரெக்டா போடுவான், நல்லாவே பண்ணிட்டு இருக்கான். அவனை பத்தி அவனும் ஒருத்தன். அதே மாதிரி நம்ம தளத்துல தேவேந்திரன் இருக்கிறார். தேவேந்திரனை வந்து எந்த ஒரு இலக்கிய விழாக்கு போனாலும் அவரை பார்க்கலாம், அவர் இல்லாத இடமே இருக்காது. தேவேந்திரன் வந்து அவ்வளவு
சூப்பரா வந்து எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு இந்த காலத்துல இப்படி ஒரு பையன் இருக்கானா? இலக்கிய விழாக்கு போறதுக்கு பெரியவங்களே வந்து போர் அடிக்கும், தூக்கம் வரும்னு சொல்ற காலத்துல அவன் வந்து எல்லா இடத்துலயும் இருப்பான் பாருங்க. அது எனக்கு ரொம்ப அவன் மட்டும் இல்ல, அவன் கூட ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ கூட்டு வந்துருவான் எப்படியாவது. அதுவும் அவன் பண்ணுவான். அதுவும் அதனால உங்களுக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு பெரிய ஷோ ஒண்ணு நடந்தது. டிவி ஷோ தான் வச்சுங்களேன். அந்த ஷோல ஒரு தமிழ பேசி பட்டிமன்றத்துல பேசி அந்த அளவுக்கு பிரபலமாவாத அந்த அந்த பையன் அந்த அந்த ஷோல வந்து அவ்வளவு சூப்பரா தமிழ் பேசி அவனோட பேச்சு எல்லாரையும் கவர்ந்தது. அந்த தமிழுக்காகவே அவனை டைட்டில் வின்னரா ஆக்குனாங்க. அவனும் ஒரு 26 வயசு இளைஞன் தான். சூப்பரா அவன் நல்லாவே பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா இப்போ அதே மாதிரி ஒரு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அதுல வந்து மதிவதனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து கிராஜுவலா தான் பேசுவாங்க. ஆனா வந்து அவங்க டாப்ல எல்லாம் போல 4-5 வாரம் பேசும்போதே அவங்க பேசின அவங்க வந்து என்னன்னா திருவாரூர் மாவட்டத்துல ஒரு பின்தங்கிய கிராமத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அவ்வளவு அழகா அந்த தமிழை பேசி நல்லா பேசிச்சு பாருங்க. அந்த ஷோவை நம்ம சிஎம் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு அவர் வந்து மறுநாள் அந்த பொண்ணை பத்தி ஒரு ட்விட் போட்டாரு பாருங்க. அது போட்டவனே அவ்வளவுதான். இன்னைக்கு அவ வந்து சூப்பரா எல்லா மேடைகளிலையும் அந்த பொண்ணு இன்னைக்கு கலக்கின்னு இருக்குது. அதே மாதிரி நிறைய இளைய தலைமுறை பெண்கள் வந்து நம்ம நிறைய பேர் வந்து நல்லா தமிழ்ல நல்லா பேசுறாங்க. மேடை பேச்சு நிறைய பேர் பேசுறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து நியூஸ் ரீடர் நம்ம சொல்றோம்ல, நம்ம கூட ஆங்கிலம் கலந்துதான் பேசுறோம். ஒரு சில வார்த்தை நம்மளுக்கு வந்துடுது. ஆனா அந்த சேனல்ல இருக்கிற பசங்க, மீடியால இருக்கிற பசங்க எவ்வளவு அழகா தமிழை பேசுறாங்க. அதையும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி நம்ம தளத்திலேயே வந்து நிறைய பசங்க வந்து அம்மாக்களுக்கு வந்து கூடவே போயிட்டு அவங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்கறது. அதே மாதிரி அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அம்மாக்காக போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்து கொடுத்து அவங்களை கொஞ்சம் பிரபலியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பிள்ளைங்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. எல்லாருமே வந்து நம்ம நடந்துக்கிறது, பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்து நம்ம பிள்ளைங்க அதே மாதிரிதான் ஹெல்ப் பண்றது, கிளீனா இருக்கிறது. அப்புறமா அவங்க எப்படி அவங்க அப்பா அம்மா பிள்ளை அவங்க அப்பா அம்மாவை பார்த்தத தாத்தா பாட்டிய பார்த்துக்கிறத வந்து பசங்க பார்த்துக்குதுங்க. அது அதுங்க வந்து அடுத்தது அவங்க அப்பா அம்மாவை நல்லா பாக்குறாங்க, நல்ல மரியாதை கொடுத்து நல்லதனமா வளர்த்துக்கிறாங்க. இது மாதிரி எல்லா பிள்ளைகள் எல்லாமே வந்து நல்ல குணங்களோட நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு சில பிள்ளைகள் வந்து அதை பேச வேணாம்னு சொல்லிட்டாரு. எல்லா பிள்ளைகளும் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லாதான் இருக்கிறாங்க. எங்க வீட்லயுமே வந்து ஒரு பையன் சாதிக்கணும்னு சொல்லிட்டு என் பையன் சின்ன பையன் ஓடுன்னு ஓடின்னு இருக்கிறான். அவன் அழகா ஐடியில வேலை செஞ்சுட்டு சம்பாதிச்சமா ஜாலியா இருப்போம் அப்படின்ட்டு இல்லாம ரெஸ்டே இல்லாம ஓடுன்னு ஓடிட்டு இருக்கிறான். இப்படி அது அவனுக்கு எப்படி வந்துச்சுன்னா அவங்க அப்பா கிட்ட இருந்துதான் வந்தது. ஏன்னா அவரு அப்படிதான் சும்மாவே இருக்க மாட்டாரு. அதனால அவர்கிட்ட இருந்து அவன் கத்துக்கிட்டு அது மாதிரி ஓடி ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், நம்ம பிறந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு சாதிக்கணும் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க வந்து இன்னமும் அதெல்லாம் நாட்டுல வந்து நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நான் சொல்ல நினைச்சேன். அனைவருக்கும் நன்றி இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு பொறுமையா. மாலதி சூப்பர்பா, சூப்பர். யாரு என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் இப்பதான் உள்ள நுழைஞ்சேன். இல்ல நீங்க சொன்னது வந்து ரேணுவோட சன் வந்து ஹி இஸ் ஹெல்பிங் ரேணு அப்படிங்கறது வந்து இட்ஸ் அ குட் பாயிண்ட் ஆக்சுவலா. அது அவங்க வந்து அவங்க போறதுக்கு அந்த பையன் வந்து அவங்களோட அம்மாவுக்காக பின்னால வர்றது அப்படிங்கிறது அவங்களோட ஸ்கெடியூல் எல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு எப்ப ஸ்கெடியூல் பண்றாங்களோ அப்ப கூட வந்து பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி மார்ட்டினை பத்தி சொல்லவே வேண்டாம், சூப்பர். அதை விட அவங்க அப்பா மாதிரின்னு வேற சொல்லிட்டீங்களா இன்னைக்கு. அவ்வளவுதான், எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு. இது வரைக்கும் நீங்க வந்து ஸ்டீஃபன் சாரை பாராட்டி நாங்க எல்லாம் பார்த்ததே இல்லை, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம். சார் இப்ப பாராட்டுற மாதிரியே நிகழ்ச்சி எல்லாம் வைங்க சார். நான் ஒருத்தங்க பத்தி இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். அது வந்து ரொம்ப ரேர் பர்சன். 2 பேரு. யூஸ்வலாக வந்து நம்ம குழந்தைங்க எல்லாருமே இங்கேயும் சரி இந்தியாலையும் சரி நம்ம குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிச்சுட்டு ஒரு டாக்டராவோ என்ஜினியராவோ
டீச்சராவோ இதுக்கு தான் அவங்களோட ஏமே அதுதான். நம்மளும் அப்படி தான் சொல்கிறோம். நீ ஒரு சேஃபாக இருக்கணும்னா நீ வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வளர்க்குறோம். இந்த 2 குழந்தைங்களும் வந்து இந்தியன் சில்ட்ரன். ஒரே வீட்டில் இருந்த அண்ணனும் அக்காவும் தம்பியும். அவங்க வந்து ஹை ஸ்கூல் முடித்த உடனே ஒரு பையன் வந்து ஆர்மியில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் USA ஆர்மியில் சேர்ந்தான். வெஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ். அதுக்குள்ளே போகவே முடியாது உங்களால். ஓகே, அதுக்கு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். அதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது. வெஸ்ட் பாயிண்ட் கிராஜுவேட்ஸ் அப்படின்னாலே எங்கேயோ இருப்பாங்க அவங்க. அந்த வெஸ்ட் பாயிண்ட்டுக்கு இந்த பையன் தூணியாக இருப்பான். ஸோ முதல்ல வந்து ஐயோ எதுக்காக நீ அனுப்புன அப்படிலாம். அது என்னோட ஹஸ்பண்டோட கசினோட குழந்தைங்க இவங்க. ஸோ எதுக்காக நீ அனுப்புன அப்படின்னோடனே, இல்லை அவன் போகணுங்கிறான் அதனால் போனான் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, அவன் போய் கொஞ்ச நாள் அங்கே நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டான். பொண்ணு நேவல் அகாடமிக்கு போயிடுச்சு ஹைஸ்கூல் முடித்த உடனே. இங்கெல்லாம் வந்து ஹைஸ்கூல் முடித்த உடனே அதுவும் அந்த பொண்ணுலாம் நல்ல பரதநாட்டியம்லாம் ஆடிட்டு இருந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஏன் இந்த பொண்ணை ஏன் அனுப்புன நீ அப்படின்லாம் நாங்கள்லாம் சொன்னோம். இல்லை அவளுக்கு நேவல் அகாடமி போகணுன்னு இருக்கு, அவள் நேவல் அகாடமி போகிறான். இவ வந்து இந்த 2மே ப்ரெஸ்டீஜியஸ், ரொம்ப ரொம்ப ஹை லெவல். அதில் வந்து உள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டம். ஒருத்தன் வெஸ்ட் பாயிண்ட்டு, ஒருத்தன் நேவல் அகாடமி. இந்த 2 பேரும் வந்து ஈரான் வாரில் வந்து டிப்ளாய்ட் ஆகி அந்த பையன் வந்து இதுக்கு போனால் ஆர்மியில் போய் அங்கே வார்க்கு போனால், இந்த பொண்ணு ஒரு ஷிப்பை ஸ்டியர் பண்ணிட்டு, அதான் கேப்டன், நேவல் ஷிப்போட கேப்டன் அது ஸ்டியர் பண்ணிட்டு ஈரானுக்கு போயிட்டு திருப்பி வந்து 2 பேருமே திரும்பி வந்துட்டாங்க. அந்த அம்மாவும் அப்பாவும் அந்த வாருப்பெல்லாம் அவங்க முகத்தையே பார்க்க முடியாது. அவ்வளோ பயம். ஒரு போலீஸ்கார் வந்தால் கூட அவங்க நம்ம வீட்டுக்கு தான் ஏதோ செய்தி சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயப்படுவாங்க. ஏதோ ஆயிடுச்சுன்னா தான் போலீஸ்கார் வந்து உங்கள் வீட்டு முன்னால் நின்று வந்து இப்படி ஆயிடுச்சு உங்கள் பிள்ளைங்களுக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பயம்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த 2 பேருமே வந்து ஹைஸ்கூல் முடிச்சு விட்டு போனதுனால அவங்களுக்கு வந்து அங்கேயே வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட எஜுகேஷன் டேக்கன் கேர் ஆஃப். பையன் வந்து அதை என்ஜினியர் முடிச்சுட்டு ரொம்ப பெரிய ஹை லெவலில் இருக்கிறான். அந்த பொண்ணு டாக்டர் முடிச்சுட்டு ஓபிஜிஎன் ஆப்ஸ்டெட்ரிக் கைனகாலஜிஸ்ட் ஆகி அவ்வளோ இப்போ வந்து அந்த இது முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அந்த டென்யூர் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அது முடிஞ்சு இப்போ 2 பேருமே நல்ல வேலையில் இருக்காங்க. 2 பேருமே நல்லா கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள், 3 குழந்தைங்க 2 பேருக்குமே ரொம்ப நல்லா இருக்காங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவுட் ஆஃப் த ஆர்டினரி போய் சாதிச்சது இவங்க 2 பேரும். ஸோ இது வந்து பெரிய வந்து நினச்சே பார்க்க முடியாது. நம்ம குழந்தைங்கள அனுப்ப மாட்டோம். இன்னொன்று, அமெரிக்காவுக்கு போய் நீ யாரோ எங்கேயோ மூக்க நினைக்கிறேன், நீ ஏன் போகிறேன்னு சத்தம் போடுவோம். ஸோ ஆனால் அவங்க அப்படி இல்லை, நீ போகணுன்ட்டு. இப்போ அவங்களோட லைஃப் செட்டில்டுங்க. அவங்கள லைஃப்பில் இனிமேல் அவங்கள தொடவே முடியாது. அவங்கள அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க அவங்க. ஸோ இதை சொல்லணும்னு நினச்சேன். இதை வந்து டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. குட் இன்ஃபர்மேஷன் மேடம். தேங்க்யூ. லாவண்யா வாங்க. வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் இளைஞர்களை பத்தி பேசணுங்கும் போது நிறைய இன்ஸ்பிரேஷன் நிறைய இது சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் அமுதாமா சொன்ன ஒரு இளைஞரை வந்து நேர்ல சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. பாமிரா கண்ணன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரு நிகழ்ச்சியில வந்து நான் பங்கு பெறும்போது அவங்க ஃபுல் கதையும் அதே மாதிரி சொன்னாங்க. எப்படி அந்த 5 லட்ச ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன், அதுக்கு காலையில எப்படி எந்திரிச்சு என்னோட வேலையை முடிச்சுட்டு இந்த பாமிரா சம்பந்தமா வேலை பார்ப்பேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வேலையை விட்டுருக்காங்கன்னு. அப்போ அவரு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு லேடி எந்திரிச்சு சொன்னாங்க, சார் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க 100 பனைமரம் வச்சிருந்தாங்க அவங்க இதுல, ஆனா எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்ட போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க சார். ஆனா உங்களோட வீடியோவை நான் ஏதோ ஒரு இதுல பார்த்துட்டு அந்த இதை ஃபார்வர்ட் பண்ணேன் அவங்க கிட்ட. இந்த பாரு, இந்த சார் வந்து சொல்றது ஏதோ ஸ்கோப் இருக்க மாதிரி சொல்றாரு, நீ அவசரப்பட்டு முடிவெடுக்காதன்னு நான் சொன்னேன். அப்ப வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க அந்த வெட்டுற ப்ராசஸையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப வந்து ஒரு இளைஞர் எடுக்கிற டெசிஷன் 5 lakhs அப்படிங்கும்போது எல்லாரும் உலகத்தின் பார்வையில பெரும்பாலும் என்ன இருக்கும், எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இது ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் வந்து அந்த 100 மரங்களை காப்பாத்தி அந்த இடத்துல இது பண்ணி வந்தது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அதே மாதிரி இன்னொரு பெண் வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு இது வச்சு நடத்துறாங்க. அதுல டைரக்டா விவசாயிகளோடய போய் கனெக்ட் பண்ணி ஃபுட் அங்கேருந்து வந்து சென்னையில டெலிவர் பண்ற மாதிரி வித்தின் 1 டேக்குள்ள எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வர மாதிரியான இது பண்ணி நிறைய பேர் அந்த மாதிரி
இளைஞர்கள் பண்றதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அன்னைக்கு நிறைவாகவும் இருந்தது. அந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இப்ப கிடைக்குது. இப்ப அவேர்னஸ் நிறைய பேருக்கு வந்ததுனால சப்போர்ட் கிடைக்குது. அந்த சப்போர்ட் இருக்கிறதா ஒரு உண்மையிலேயே பெரிய ஒரு விஷயம். ஈஸியா அவங்கள சின்ன பசங்க தானே இக்னோர் பண்ணாம பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான சப்போர்ட். நம்ம எல்லாருமே சொசைட்டில இருந்து கொடுக்க வேண்டியது முக்கியமான சப்போர்ட் நினைக்கிறேன். அப்படி ஒவ்வொருத்தரா பேச பேச நான் அப்பதான் நான் யோசிச்சேன், என் பையன் என்ன நமக்கு இது பண்றான் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் திங் நான் அட்மையர் பண்ற குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப டேக் இட் ஈஸியா ஒரு மைண்ட் செட் இருக்கு. நான் கொஞ்சம் டக்குன்னு டென்ஷன் ஆவேன் எதுக்கா இருந்தாலும். ஆனா அவன் வந்து சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா 10th படிக்கிறான் இப்போ. கேஷுவலா விடுங்கம்மா பாத்துக்கலாம். இதுக்கேமா இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்கன்னு சொல்லுவான். அப்போ எனக்கு அது புரியாது. ஆனா அது கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அதை ரியலைஸ் பண்ணும்போது யோசிப்பேன், ச்சே, அவன் சொன்னது கரெக்ட் தான். நம்ம அதை இது பண்ண அந்த ஆட்டிடியூட் வந்து ஆக்சுவலா இப்ப நிறைய கிட்ஸ் கிட்ட நான் பாக்குறேன். அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். படபடன்னு ஆயிடாம கொஞ்சம் அந்த கேஷுவலா கொண்டு போறது வந்து நிறைய இடத்துல அது சப்போர்ட்டிவா இருக்குங்கிறது நான் கண்கூட நிறைய விஷயத்துல பார்த்திருக்கேன். ஸோ அந்த குவாலிட்டி அட்மைரபிளா எடுத்துக்க வேண்டியது. அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த டெக்னாலஜி யூசேஜ் வந்து நான் ஐடில ஒர்க் பண்ணியிருந்தா கூட இன்னமும் சில ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும், ஓகே கொடுத்து போகணும்னா ரொம்ப யோசிப்பேன். அவன் வந்து சில இதெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணிட்டு இதுதாம்மா பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லோகோ டிசைன் பண்ணதாகட்டும், ஒரு போஸ்டருக்கு ஐடியா சொல்றதாகட்டும், என்னோட ஒர்க்கை வந்து ஈஸியா ஆக்கிடுவான் நிறைய இடத்துல. அது சிம்பிள் ஒரு வேர்டா தான் இருக்கும். ஆனா அது ஒரு பெரிய பூஸ்டா நமக்கு இருந்து பார்த்ததும் அந்த விஷயம் வந்து ரொம்ப இந்த யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்கள்ட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம். இந்த இளங்கன்று பயமறியாது வந்து நிறைய இடத்துல நமக்குமே அது சப்போர்ட்டிவா இருக்குங்கிறத ஏத்துக்கணும். அது மாதிரி நிறைய பேர் இந்த டெக்னாலஜி வைஸ் ஒர்க் பண்றதாகட்டும், அதே மாதிரி நான் இன்ஸ்பயர் ஆனது குட்டி ஸ்டோரி பெரிய சின்ன ஸ்டோரி ஒரு பெரிய கதைன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் பேசுவாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரீசெண்டா ஒரு லேடியோட இது வந்து அவங்க ஃபேஷன் இதுல வந்து சாதாரணமா ஒரு கிராமத்துல இருந்திருக்க ஒரு லேடி, ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, ஒரு குழந்தை, என்ன செய்யறதுனே தெரியலன்றப்ப வீட்லயே ஹோம் மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செஞ்சு விற்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்போ வேர்ல்டு லெவல்ல அவங்க அவ்வளோ இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய பிராண்ட் ஆகி வந்தாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப அந்த சின்ன ஸ்டோரி சொல்லியது மூலமா நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கிரியேட் பண்றதுன்னு அந்த பையன் அந்த சேனல்ல கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்கும்போது நீங்க சொன்ன மாதிரி நிறைய மனிதர்களை தெரியாது. ஆனா அவங்களோட அந்த உழைப்பு, அதுக்கு கிடைச்ச அங்கீகாரம், வளர்ச்சி எல்லாமே நமக்கு ஒரு உந்துதலா இருக்கும்னு. அடுத்து நான் சொல்ல வேண்டியது மார்ட்டின் பத்தி. எனக்கு வந்து இந்த குரூப் வந்ததுக்கு அப்புறம் சார் அந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அது மாதிரி சொல்லும்போது நான் என் பையன் வந்து அதை கேட்டு கேட்டு நாங்க அந்த சில பாட்டுக்கெல்லாம் நானும் என் பையனும் ரொம்ப ஃபேன்ஸ். எஸ்பெஷலி இந்த குண்டுக்குழி பாட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நாங்க அது வந்த டைம்ல ரொம்ப அடிக்கடி கேட்டுட்டே இருப்போம். அதுல அவங்களோட அப்ரோச் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ரேண்டமான பர்சன்ஸ் போய் தேடி பாக்குறது வந்து ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் எல்லாருக்குமே. வழி கேட்கறதுக்கு கூட நம்ம தயங்கி தயங்கி தான் கேட்போம், சூஸியா தான் போவோம். ஆனா அந்த மார்ச்சினோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தா வந்து என்னன்னா அது ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச். கொஞ்சம் யோசிக்கவும் வச்சுச்சு, ஓ இப்படி கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுன விஷயம். நான் நிறைய அட்மையர் பண்ணேன். நடு ரோட்ல போயிட்டு சிக்னல்ல அந்த இதுல கிராஸ் பண்ற இடத்துல, அப்புறம் அந்த ஃபர்னிச்சர் ஷாப்ல வெளியில போட்டு ஒரு சோஃபால உட்காந்துட்டு இந்த மாதிரி நிறைய இது. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, நாங்க எப்படி ஒரு இதை வந்து என் பையனுக்கு கொடுக்கணும், எங்க இருந்து இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணும்னு சில டைம் நினைச்சிருக்கும் போது ஒரு நாள் நாங்க கேப்ல வந்துட்டு இருந்தோம். அதுக்கு ரீசெண்டா 1 வீக் முன்னாடி தான் அந்த பாட்டு கேட்டு நாங்க பாடிக்கிட்டே இருப்போம். அப்போ கரெக்டா எஃப்எம்ல ரேண்டமா அந்த சாங் போடுறாங்க. எங்களுக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு அப்போ கேட்கும்போது, ஐய் பாருடா மார்ட்டின் சாங் வருது அப்படின்னு சொல்லிட்டு என் பையனும் ஆமாமா மார்ட்டின் நான் குண்டுக்குழி சாங் வருது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். அப்போ அது வந்து ஒரு நம்மளுக்கும் ஒரு பாசிட்டிவ், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோடது ஒரு பெரிய லெவலுக்கு போகும்போது ஒரு பெரிய அப்ரிசியேஷனா இருக்குன்றது. ஸோ எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இதை நம்ம எடுத்துக்கிட்டு போறதுக்கான டாபிக்கா இன்னைக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன் இன்னைக்கு நீங்க சொன்னதுல இருந்து, ஒவ்வொருத்தரோட ஷேரிங்ல இருந்து நிறைய நல்ல விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ. மைக் ஆன் பண்ணல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு லாவண்யா. ஏன்னா என் பையன் பாட்டு எஃப்எம் ரேடியோல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லும் போது எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி யாருன்னா சொல்லுவாங்களா அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் நானு. யாருமே எஃப்எம் கேட்க அதுவும் மாட்டாங்க பீக் இந்த ஹவர்ல காலத்துல வந்துச்சுமா. அப்படின்னு பீக் நினைச்சேன். ஹவர்ல ஈவினிங் 8 o'clock பீக் ஹவர்ல வந்துச்சு. நாங்க கேப்ல வந்துட்டு இருந்தோம் வெளியில போயிட்டு, நானும் என் பையனும். அப்போ அந்த சரி குண்டுக்குழி சரி, சாங் ஓகே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய ஆனா இந்த ஜென்ரேஷன்ல இருக்கவங்க யாருமே எஃப்எம் எல்லாம் கேக்குறதே கிடையாது. கொஞ்சம் ஓல்டு இல்ல, ஆனா ஒரு சிலர் இந்த மாதிரி வண்டியில போகும்போதுதான் கேக்குறாங்க. அந்த மாதிரி நேரத்துல பாட்டு வந்திருக்கு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ்மா. ஹாப்பி. தேங்க்யூ. சேவா. நான் மார்ட்டின் பத்தி தான் சொல்ல வந்தேன். எல்லாரும் சொல்லிட்டாங்க. நான் மார்ட்டினோட யூடியூப் சேனல்ல போய் பார்ப்பேன். அதுல வந்து நல்லா இருக்கும், ஒவ்வொரு வீடியோவும் நல்லா இருக்கும். வித்தியாசமா யோசிச்சு நான் பாட்டு பாடுறேன், பிடிக்கலன்னா நீங்க நான் அரைச்சு, அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். நான் அவங்களே எழுதி பாடுறது பெரிய விஷயம். கடைசியா இப்போ இவங்களோட பாட்டு பாடினதா நீங்க ஒரு இது போட்டிருந்தீங்க,
பேருங்களா? சின்மையோட உண்மையா? எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஃபுல்ஃபில்டா இருந்துச்சு. ஓரளவு ஹைக்கு ரீச் பண்ணிட்டாங்க. இன்னும் நல்லா போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நான் உங்களை சொல்லாதான் வந்தேன். வேற எந்த இளைஞரே எனக்கு தெரியல. பட் சின்மையோட பாடல சின்மையை வச்சு பாட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணது அது அவங்க வந்து போட்டிருந்தாங்க. அதுல சாதனை. ரொம்ப அழகா இருந்துச்சு அது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி சேவா. நன்றி. ஐ திங்க் எல்லாரும் ஒன் பேசிட்டோம்னு மோர் திங் நான் நினைக்கிறேன். ஆட் பண்ண சாரி. சேவா மேமோட பொண்ணு வர்ஷினி கதை நல்லா சொல்லுவாங்க. ரொம்ப ஃப்ளோவா அவங்கள மாதிரி சூப்பர் கட சூப்பர். நிறைய கேரக்டர்ஸ் உள்ள ஒரு கதை. ஃபர்ஸ்ட் நான் அதான் சேவா மேம் பொண்ணு வர்ஷினி கதை சொன்னதை கேட்டேன். கண்டினியூஸா சார் நான் ஸ்டாப் உண்மையிலே நான் அசந்துட்டேன். இவ்வளோ கேரக்டர்ஸ் ஞாபகம் வச்சு அந்த பொண்ணு சொல்ல முடியுமா அப்படிங்கிறத ஃப்ளோவா நல்லா இங்கிலீஷ்ல சூப்பரா சொன்னாங்க. ஸோ அந்த டேலண்ட் வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்கள்ட்ட நிறைய இருக்கு. ஏன்னா நான் அகாடமி வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பழகுறதுனால அது தெரியுது. அவ்வளோ இதா தடுமாற்றமே இல்லாம தயக்கமே இல்லாம சொல்றத வந்து நான் பாக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை நான் வந்து எடுத்துக்கணும்னு நிறைய குழந்தைங்கள்ட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். ஸோ அது வர்ஷினியும் எனக்கு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் அதுல. அதனால நான் அவங்களோடதையும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்யூ சார். குட் குட். சோ அப்ரிசியேஷன். மேம். தேங்க்யூ. மகிழ்ச்சி. பார்க்கலாம். நன்றி. ஐ திங்க் எல்லாரும் வேற யாருன்னா எதனா பேசுறீங்களா? வச்சுக்கலாமா? இல்லையா மேடம்? ஆமா சார். இல்ல நான் சிலர் இங்க பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் பார்த்திருக்கேன். பசங்க வந்து 10th முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கேப் வரும் இல்லைங்களா, 2 months அந்த ஹாலிடேஸ்க்கு வரப்பெல்லாம் அவங்க அங்க டெலிவரி பாய்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. சில பேர் ஐ திங்க் செப்டோ கூட ஜாயின் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு மோட்டிவ் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கேன். இன்னொன்னு வந்து இந்த கார் கிளீனிங் நான் முதலையுமே சொல்லியிருக்கேன். நானு ஒரு அபார்ட்மெண்ட்ல எடுத்து அந்த காரை காலேஜ் தான் படிப்பாங்க. அவங்களே படிச்சுட்டு அந்த கார் கிளீனிங் பண்ணிட்டு அதை வச்சு பே பண்ணி படிக்கிற பசங்களும் இருக்கிறாங்க சார். சோ அந்த மாதிரியும் நிறைய பசங்களை பாக்குறோம். நிறைய பிள்ளைங்க வந்து இன்னைக்கு வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல ஃபுட் சர்வீஸ் போறாங்க. கல்யாண நேரத்துல வந்து கல்யாண விருந்துல ஃபுட்டு பரிமாறத்துக்கு, கிளீன் பண்றதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா போறாங்க. அதெல்லாம் கூட பார்ட் டைமா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அதாவது இப்படி போனா நமக்கு வரும் காசு கிடைக்கும் அப்படின்றது நல்லா படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க அது போறாங்க. அதெல்லாம் அப்ரிஷியேட்டபிள். இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு நான் சொல்றேன். வாங்க சேவா சொல்லுங்க. சார் மேம் சொன்னவும் ஞாபகம் வந்துச்சு. எங்க அக்கா பையன் வந்து அந்த காலேஜ் போற அந்த 2 மாசம் கேப்ல யூஎஸ்ல வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டணும். வாவ். சூப்பர் சூப்பர் சூப்பர். பாராட்ட வேண்டிய விஷயம். ஆமா. அதுக்கு வந்து அந்த டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி ஓட்டினா அது சொன்னா என்கிட்ட இந்த மாதிரி நான் மாதிரி ஓட்டினேன் அப்படின்னா. இப்போ வந்து படிக்கும்போது ஒரு ஒர்க் கிடைச்சிச்சு. ஒரு 6 மாசம் அந்த படிப்பை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பாஸ்டன் போயிருக்கான். அந்த சம்பளம் வந்துச்சு. வந்த உடனே அதாவது எங்க வீட்டுல நாங்க ஒரு 3 பேர், அவங்க வீட்டுல 4 பேர், அவங்க தாத்தா எல்லாருக்கும் வந்து அவனோட சம்பளத்துல இருந்து $100 அனுப்பி வச்சோம். இது எதுக்குடா அப்படின்னா, இல்ல பரவாயில்ல நான் ஃபர்ஸ்ட் சம்பாரிச்சது அதனால நான் அனுப்புறேன் அப்படின்னா. சூப்பர் சூப்பர். சொன்ன கல்யாணம் மேம் சொன்ன ஞாபகம் வந்துச்சு. அதான் ஷேர் பண்ணேன். இல்ல ஆக்சுவலா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க யூஎஸ்ல வந்து இது ரொம்ப காமன். அங்க வந்து அவங்க ஏர்ன் பண்ணிட்டு படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப காமன். ஆமா. நம்ம தான் கொஞ்சம் ப்ரொடக்டிவா வச்சிருக்கோம். ஆமா. அது இல்ல அது இங்க செய்யறதா மிகப்பெரிய ஆச்சரியம். ஆமா. அமிதா அங்க மேடம் வந்து கேண்டீன்ல இருக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் அங்க செய்யறதுங்கிறது. அமிதா மேடம் எனக்கு சார் ரெண்டு தடவை நான் வந்து கால் டாக்ஸில போகும்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா என்ஜினியரிங் கல்லூரியில படிக்கிற பிள்ளைங்க வராங்க சார். காலையில கார் ஓட்டுறதுக்கு என்னன்னா அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு வந்து லீவ் இருக்கும்போது கொஞ்சம் நாங்க சம்பாதிச்சோம்னா கொஞ்சம் ஃபீஸ் கட்டுறதுக்கு நல்லா இருக்கும், அதனால நாங்க இங்க வர்றோம் அப்படின்னு ராமநாதபுரம் பக்கத்துல இருந்து வர்ற பிள்ளைங்க 2-3 பேரை நான் பார்த்திருக்கேன் சார். இன்னொரு பையன் வந்து ஒரு 50 வயசு, 50 கூட அதிகம், 40 வயசுக்குள்ள நான் சம்பாதிச்சு செட்டில் ஆகி ஊரோட போயிடணும், அதுக்குள்ள நான் என்ன சம்பாதிக்கலாங்கிறத நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னாரு சார். இப்ப உங்களுக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்டேன். 28 வயசாகுது. 40க்குள்ளார நான் வந்து எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு ஊரோட போய் அங்க ஒரு பெரிய வீடு கட்டிக்கிட்டு தங்கணும், அது ஒரே நோக்கம்தான் மேடம், அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி என்ன வேலை கிடைச்சாலும் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. மெக்கானிக் ஷாப்லயும் அவர் வேலை பண்றாரு சார். அந்த ஷாப் மூடி இருக்கிற நேரம் இந்த மாதிரி வர்றாரு. கல்லூரியிலையும் படிச்சுக்கிறாரு. எப்படி இப்படி பண்றீங்க தம்பி அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்றாரு,
ஆர்வம் தான் மேடம், எப்படியாவது நல்லா வரணுங்கிற ஆர்வம் தான் மேடம் எனக்கு, வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அடா நம்ம பிள்ளைங்க எல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. நேரடியா அவங்களோட எனக்கு பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது. அவங்க வீட்டை பத்தி, அவங்க குடும்பத்தை பத்தி, எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஆனந்தமா பேசிக்கிட்டு போனோம் நாங்க. நல்லா இருந்துச்சு. மகிழ்ச்சி. கடைசியா ஒரு 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 இன்சிடென்ட் மட்டும், ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்றேன். நமக்கெல்லாம் பலருக்கு தெரிஞ்சிருக்கும், சுஜித் குமார் அப்படின்ற இன்ஃபோசிஸ் HR ஒரு ஸ்பீக்கரா இருக்கான். அவன் ஒரு ஸ்டோரி சொன்னான், அது வந்து பகிர்ந்துக்கிறேன். அதாவது அவனை இது ஆயிடுச்சு, 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், மேல இருக்கும். அவனை வந்து ஒரு பையன் பார்த்தாங்க. நான் எனக்கு ஒரு வேலை வேணும், ஏடா படிச்சுக்கிறேன் அப்படின்னா, +2 தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, ஏதோ +2 ஃபெயில் ஏதோ இது சொன்னான், 10th நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, நான் எங்க வேலை வாங்கிப்பேன், என்ன வேலை வேணா சொல்லு நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னான். அவன் உடனே யோசிச்சுட்டு சரி என்ன பண்றது, இந்த பையனுக்கு வந்து கேட்டாங்க, ஒரு நாள் கழிச்சு வாடா அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறம் வந்து பார்த்தப்ப ஒரு வேலை செய்யறியா அப்படின்னு. என்ன வேலை செய்வேன், இந்த இங்க காம்பவுண்ட்ல நிறைய பேர் நாய் வச்சிருக்காங்க, நாய் வந்து டெய்லி வாக்கிங் கூட்டிட்டு போனோம், நீ கூட்டின்னு போறியா அப்படின்னு. சரிண்ணா அப்படின்னு. அப்புறம் 4 பேர்கிட்ட பேசிட்டு அங்க காம்பவுண்ட்ல பேசிட்டு அங்க அபார்ட்மெண்ட்ல பேசிட்டு வேலை வாங்கி டெய்லி காலையில ஒரு குரூப், சாயங்காலம் ஒரு குரூப் ஆரம்பிச்சு ஏதோ வேலை செஞ்சுட்டு அப்படியே கொஞ்ச நாள் செஞ்சுட்டு இருக்கான். ஒரு 2 வருஷம் இவனை பார்க்கலையா, வேலை இம்பார்ட்மெண்ட் வந்துட்டு இருக்கான். ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்தானா, என்னடா அப்படின்னு, ஏன்னா இன்னைக்கு நான் வந்து வண்டி வாங்கியிருக்கேன், புல்லட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. எப்படிடா அண்ணா, எவ்வளோடா வருது இன்னைக்கு மாசத்துக்கு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், எப்படா அப்படின்னு. இல்ல நான் நிறைய அபார்ட்மெண்ட் பிடிச்சிட்டேன், ஆனா இப்ப நான் போறது இல்ல வேலைக்கு ஆள் கூட வச்சுக்கினேன், அங்கங்க ஆளை செட் பண்ணிட்டு அவங்க இது பண்ணிட்டு ஏஜென்ட் மாதிரி இது பண்ணிட்டு நான் இது பண்ணிட்டு ரெடி ஆயிட்டேன். இப்ப நான் ஜஸ்ட் மேற்பார்வை மட்டும்தான், ஒழுங்கா வேலை செய்யறாங்களோ கொள்றாங்களான்னு பாக்குறது மட்டும்தான். வந்து இப்ப மத்தவங்க எல்லாம் வேலை செய்வாங்க, எல்லாருக்கும் நான் வேலை கொடுக்குறேன் அப்படின்னா. நாய் மேய்க்கிற வேலைதான், காலையில போய் இது பண்றதுதான். பட் என்ன செய்யறோன்றத, எப்படி செய்யறோன்றத, நம்ம எவ்வளவு சிறப்பா செய்ய முடியும் அப்படின்றத யோசிக்கிறது ஒரு பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் சிந்தனை இருக்குது. ஒரு வாய்ப்பு, சின்ன வாய்ப்பு கிடைக்கும், அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றதும், அதையே நம்ம எப்படி மேம்படுத்திக்கணும், அதுல எப்படி வளரணும்ன்றது இருக்கு. மனசுன்னு இருந்தா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, தொடர்ந்து இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, செய்யலாம், செஞ்சா எல்லாரும் நல்லது. அது மட்டும் அந்த மாதிரி வரும்போது நம்மளுடைய எண்ணங்கள் வேற விதமான எண்ணங்களா போகாது அப்படின்றதுதான் இங்க நிதர்சனம். பொறுப்புணர்வு வரும், ஒரு பணம் சம்பாதிக்கணுன்ற அந்த விருப்பு இது வரும்போது வாழ்க்கையில முன்னேறணுன்ற எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்துட்டாலே மற்ற எண்ணங்கள் வராது, மற்றவங்களோட நம்ம வந்து சாதிச்சு காட்டணுன்ற எண்ணமும் வரும். மகிழ்ச்சி. இன்றைய சூழ்நிலைக்கு நம்ம நிறைய இளைஞர்களை பத்தி பேசணும். எவ்வளவு இளைஞர்கள் இப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்ம பாக்குற நெகட்டிவ் இருக்கிற ஏரியா ஒரு 5% கூட இருக்காது. ஆனா அவங்கள பத்தி தான் தினமும் நிறைய பேசுறோம். என்ன இப்படி கண்ணாமண்ணான்னு பேசுறாங்களே, அசிங்கமா பேசுறாங்களே அப்படின்றது பேசுறோம். அதெல்லாம் தவிர்த்து இன்னைக்கு வேற விதமா பேசணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு ஏற்பாடு பண்ணேன். ரொம்ப மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ஒரு நல்ல நிகழ்ச்சியா அமைஞ்சது. நிறைய இளைஞர்களை பத்தி பேசுறோம், சந்தோஷமா இருந்தது. ஆனா இதுல மாட்டின கூட்டிட்டு வந்து பேசுவீங்கன்னு நான் நினைக்கல. அது எனக்கு நான் பேசாததுக்கு காரணம் மார்டின் வந்து சின்ன பையன் எல்லாம் நினைச்சிட்டோம். அவ்வளவுதான், அதுதான் விஷயம். நல்லது, மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி சார். குட் ஒன் சார். நாளைக்கு ரிஃபை பாய் பேசுறாரு.